போயாதன சிறப்பு நிகழ்ச்சியான ரசவாதம் நிகழ்ச்சியில் இன்றும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். போயாதினம் மாதம் ஒருமுறை இந்த நிகழ்ச்சி ஊடாக நாம் செய்ய விளைவது என்ன என்பதான கேள்வி ரொம்ப முக்கியமானது. தன்னை அறிந்தவன் தன் நாயனை அறிவான் என்று வேதங்கள் ஒருமித்த குரலிலே சொல்கின்றது. எம்மை நாம் அறிந்து கொள்தல் மிக முக்கியமானது. அகத்தாய்வு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நான் யார் என்பது குறித்தான ஒரு ஆய்வின் அடிப்படையில் தான் இறைவன் யார், இறைவன் என்கின்ற சக்தி எத்தகையது என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக இதனை சொல்வதற்கு பல மதங்கள், பல தத்துவங்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் நாம் எதை சொல்ல விளைகிறோம் என்றால், குறிப்பாக நீங்கள் இந்த மதத்திற்குள் நுழைந்தாலும் இந்த அமைப்பிற்குள் நுழைந்தாலும் பக்தி மார்க்கம், முக்தி மார்க்கம் அல்லது ஞான மார்க்கம் என்கின்ற இரண்டு பெரும் பிரிவுகளை நாம் பார்க்கலாம். பக்தி மார்க்கம் அவரவருக்கு கலாச்சாரத்தின்படி, மதத்தின்படி வித்தியாசப்படுகிறது. முக்தி மார்க்கம் என்று சொல்கிற போது அது பல துறைகளில், பல பிரிவுகளில் இருந்தாலும் அதனுடைய சாரம், மையம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை நோக்கியதான உண்மையை கண்டடைவதற்கான வழியாகத்தான் இந்த ரசவாதம் நிகழ்ச்சி அமைகிறது. இயற்கையின் படைப்புகளிலே வித்தியாசமான பிறவி என்றால் மனித பிறவி அப்படின்னு சொல்லலாம். இந்த இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவை வைத்துக்கொண்டே இந்த முடிவுக்கு நாம் இலகுவாக வந்துவிடலாம். இந்த இயற்கையை அழிப்பதும் மனிதன்தான். இயற்கையை அழித்து அபிவிருத்தி செய்வது அல்லது புதிதாக ஏதாவது ஒரு கட்டிடங்களை நிர்மாணிப்பது என இயற்கையை அழிப்பதிலும் மனிதன்தான் ஈடுபாடு காட்டுகின்றான். அதே போன்று இயற்கை அழிந்து விட்டதே, இயற்கை அழிவு வந்து விட்டதே என்பதாக அங்கலாய்ப்பதும் மனிதன்தான். ஒன்றை அழிப்பதும் அவனே, புலம்புவதும் அவனே என்பதிலிருந்தே மனிதன் இயற்கைக்கும் தனக்கும் இடையிலான சமநிலையை எப்படி பேணுவது என்பது தொடர்பில் இன்றும் அறிவற்றவனாகவே இருக்கின்றான் என்பதுதான் மிக பெரும் கவலையை தருகின்ற ஒரு விடயம். அதே போன்றுதான் இயற்கையோடு இயைந்து வாழ்தல், இயற்கையாக உண்ணுதல், இயற்கையாக சுவாசித்தல் என்கின்ற இயற்கையாக எளிய முறையில் கிடைக்கக்கூடிய பல அற்புதங்களையும் நாம் விட்டு தொலைத்து விட்டு ஒரு காலகட்டத்தில் அதனை எண்ணி கவலை கொள்வதில் எந்த அர்த்தமுமே கிடையாது. இயற்கையோடு இயைந்து போவது காலத்தின் மிக கட்டாயமான தேவையாக இருக்கிறது. ரசவாதம் நிகழ்ச்சியில் அடுத்த அம்சம் இயற்கைக்கு ஓர் அழைப்பிதழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய மனவளக்கலை யோகாவில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பயிற்சிகளை நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அதில் இந்த வாரம் தசைநார் மூச்சு பயிற்சியை நாம் இந்த முறை செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதில் முதலாவது படியாக வஜ்ராசனத்தில் அமர்ந்து கொண்டு நமது கைகளை சின்முத்திரையில் பிடித்து கொள்ள வேண்டும். சின்முத்திரையானது ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் நீட்டிக்கொண்டு இணைத்து கொண்டு மற்ற 2 விரலையும் நீட்டி வைத்து கொள்ளணும். மடிக்கப்பட்ட விரலை எங்களுடைய மடிப்பின் இடையில் வைத்து கொள்ள வேண்டும். இடையின் மடிப்பில் வைத்துக் கொள்கிறோம். மற்ற 3 விரல்களும் நேராக இருக்கட்டும். இந்த நிலையில் நிதானமாக ஆழ்ந்த மூச்சொன்னை எடுத்துக்கொண்டு மூச்சை விட்டுக்கொண்டே முன்பக்கமாக குனிகின்றோம். இப்போது முள்ளந்தண்டு, கழுத்து, தலை 3மே நேர்கோட்டாக இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம். இந்த நிலையில் இதோடு மூச்சை இழுத்துக்கொண்டே மேல் பக்கம் நிமிர்கிறோம். இதே போன்று 5 முறை இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். 2, மூச்சை எடுத்துக்கொண்டே நிமிர்கின்றோம். 3, மூச்சை எடுத்துக்கொண்டே நிமிர்கின்றோம். 4, மூச்சை விட்டுக்கொண்டே முன்பக்கமாக குனிகின்றோம். மூச்சை எடுத்துக்கொண்டே நிமிர்கின்றோம். 5, மூச்சை விட்டுக்கொண்டே குனிகின்றோம். மூச்சை எடுத்துக்கொண்டே நிமிர்கின்றோம். அடுத்ததாக நமது கைகளை ஆதிமுத்திரை, அதாவது பெருவிரலை உள்புலமாக கைகளை மடித்துக்கொண்டு மற்ற விரல்களை அதற்கு மேலாக மடித்து கொள்ள வேண்டும். இந்த கைப்பகுதியை நாம் எங்களுடைய தொப்புளின் அடிப்பகுதியில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது அடி வயிற்றில் வைத்துக்கொள்ள வேண்டும். வைத்துக்கொண்டு நேராக முதுகெலும்பு எல்லாம் நேராக வைத்துக்கொண்டு
ஆழ்ந்த மூச்சை நல்லா எடுத்துக்கொள்கிறோம். மூச்சை விட்டுக்கொண்டே முன்பக்கமாக குனிகின்றோம். மூச்சை எடுத்துக்கொண்டே நிமிர்கின்றோம். இந்த பயிற்சியை 5 முறை செய்ய வேண்டும். 2, மூச்சை விட்டுக்கொண்டே முன்பக்கமாக குனிகின்றோம். மூச்சை எடுத்துக்கொண்டே நிமிர்கின்றோம். 3, நிமிர்கின்றோம். 4, மூச்சை விட்டுக்கொண்டே குனிகின்றோம். மூச்சை எடுத்துக்கொண்டே நிமிர்கின்றோம். 5, மூச்சை விட்டுக்கொண்டே குனிகின்றோம். மூச்சை எடுத்துக்கொண்டே நிமிர்கின்றோம். அடுத்த நிலைக்கு வர வஜ்ராசனத்திலிருந்து சகாசனத்தில் சாமானிய முறையில் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் முறையில் நாங்கள் வந்து கொள்கிறோம். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக வலது உள்ளங்கையை தொப்புள் மீது வைத்துக் கொள்ள வேண்டும். இடது கையை காதை நோக்கி சமைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மார்பு பகுதியை நமது கை பொட்டம் அமுத்தி கொண்டிருப்பதாக அமுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நிலையில் மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். 5 முறை நல்ல நிதானமாக ஆழ்ந்த மூச்சை உள்வாங்கிக் கொள்கிறோம். 1, வெளிவிடுறோம். 2, வெளிவிடுறோம். 3, வெளிவிடுறோம். 4, வெளிவிடுறோம். 5, வெளிவிடுறோம். இந்த நிலையில் எமது வலது பக்க சுவாசப்பையில் முழுமையான காற்று நிரம்பி வெளியேறுவதை முழுமையாக உணர்ந்து கொள்கிறோம். இதே முறையை மாற்றிய முறையில் செய்கிறோம். அதாவது இடது கையை தொப்புள் மீது வைத்துக்கொண்டு வலது கையை இடது காதின் நோக்கி சரித்து வைத்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் 5 முறை மூச்சு எடுத்து விட வேண்டும். 1, 2, 3, 4, 5. அடுத்த நிலையாக 2 கைகளையும் சமாந்திரமாக நிறுத்திக் கொள்கிறோம். கைகள் 2ஐயும் ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டு 2 கைகளையும் காதை நோக்கி வலது காதை நோக்கி வலது கையும் இடது காதை நோக்கி இடது கையும் சமாந்திரமாக வைத்துக் கொள்கிறோம். இந்த நிலையில் 5 முறை மூச்சு எடுத்து விடுறோம். 1, 2, 3, 4, 5. இதிலிருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கொண்டு அடுத்த நிலையான வலது கையை வலது காதை நோக்கியும் இடது கையை இடது காதை நோக்கியும் சமாந்திரமாக நேராக வைத்துக் கொள்கிறோம். காதை முழுமையாக மூடிக்கொள்கிறோம் உள்ளங்கைகளால். இந்த நிலையில் 5 முறை மூச்சை எடுத்து விட வேண்டும். 1, 2, 3, 4, 5. இந்த நிலையில் எமது முன்பக்க மார்பும் முன்பக்க சுவாசப்பையும் கீழ்ப்பக்க சுவாசப்பையும் முழுமையாக விரிவதை உணர்ந்து கொள்கிறோம். அடுத்த நிலையாக இடது கையை இடது கையை இடது கண் மறைத்து கொண்டும் வலது கையால் வலது கையை கண்ணை மறைத்து கொண்டும் நீண்ட சுவாசத்தை எடுத்துக்கொள்கிறோம். நிதானமாக மூச்சு. 1, 2, 3, 4, 5.
இதனோடு கைகளை ரிலாக்ஸ் பண்ணிக்கொள்கிறோம். நிமிர்ந்த நிலையில் அமர்ந்து கொள்கிறோம். இந்த தசைநார் மூச்சு பயிற்சி இந்த நிகழ்ச்சியோட முடிவு பெறுகிறது. இதனுடைய பயன்களாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால், இந்த பயிற்சியை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிற நேரத்தில் ஆண்களுக்கு பொதுவாகவே தொந்தி வர்றதுக்கு குறைவான சான்சஸ் இருக்குது. அதாவது நாம் காலையில் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு போகிற நேரம் தொடர்ச்சியாக நாளடைவில் நாங்கள் செஞ்சு கொண்டு வரும்போது ஆண்களுடைய தொந்தி குறைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் முக்கியமாக பள்ளி மாணவர்களுக்கு இந்த பயிற்சி முக்கியமான ஒரு பயிற்சியாக காணப்படுகிறது. மிகவும் மூச்சு சம்பந்தமான பயிற்சியாகவும், அவர்களுடைய கிரகிக்கும் ஆற்றல் அதிகமாகவும், பதிவு செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகமாகவும், அதற்றை வெளிக்காட்டக்கூடிய ஆற்றல் அபரிதமாகவும் காணப்படுகிறது. இந்த பயிற்சியை நாளடைவில் செய்யும்போது எங்களுடைய உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் பிராணவாயு சென்றடைவதனால் ஒவ்வொரு உடல்களில் உள்ள ஒவ்வொரு செல்களும் சுறுசுறுப்படைந்து அதன் மூலம் எங்களுடைய உடல் எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பான நிலையில் நாம் இருந்து கொள்கிறோம். ரசவாதம் நிகழ்ச்சியில் இயற்கைக்கு ஒரு அழைப்புதல் என்கின்ற பகுதியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். என்னோடு இணைந்து கொள்கிறார் மனவளக்கலையினுடைய துணை பேராசிரியர் ஸ்ரீமதி அவர்கள். வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அதாவது நாங்கள் இந்த பகுதியிலே மனவளக்கலை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். மகரிஷி அவர்கள் குறித்தும் நாங்கள் கதைத்திருக்கிறோம். இன்று என்ன பேச போகிறோம்? இன்று நம்ம யோகத்தை பற்றி, இந்த மனவளக்கலையால் இந்த யோகம் என்ன மாதிரி இணைந்து செயல்படுறத பற்றி நம்ம இன்னைக்கு கதைக்க போகிறோம். யோகம் என்றாலே நம்ம முதல் தெரிஞ்சுக்கொள்ளணும். யோகம் என்றால் இணைதல் அல்லது இனிமை காத்தல். அப்போ நம்ம எதோட இணைகிறது, எதோட இனிமை காக்குறது, அதுக்கான விஷயத்தை நம்ம மனவளக்கலை மூலம் இந்த பயிற்சியின் மூலமாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா உடலையும் உயிரையும் நம்ம இணைக்க வேணும். இப்போ உடலையும் உயிரையும் இணைக்கும் பொழுது, அப்போ உடலுக்கான ஒரு பயிற்சி நம்ம கொடுக்கும் பொழுது அதால் நம்ம உடல் ஓட்டங்கள், இரத்த ஓட்டம், வெப்பம், காற்று, இந்த 3 ஓட்டங்கள் சீராக ஓடுது. இப்போ இதால் உடல் நன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம காய கல்பம் என்ற ஒரு பயிற்சி கொடுக்குறோம். அது உயிரை வளப்படுத்திக்கொள்ளும் பயிற்சி. அப்போ அதுவும் செய்யும் பொழுது நம்ம உயிரை நன்றாக வளப்படுத்திக் கொள்ளலாம். இப்போ 2வது பார்த்திங்கன்னா முதல் நாங்கள் உடலையும் உயிரையும் இணைத்தோம். இப்பொழுது பார்த்திங்கன்னா உயிரையும் மனதையும் எப்படி இணைத்தால் என்ன கிடைக்கும் பார்த்திங்கன்னா தவம், அகத்தவம் செய்கிறதால நாங்கள் உயிரையும் மனதையும் இணைக்கிறோம். ஏன்னா நாங்கள் உயிர் மேல் மனம் வைத்து தான் தவம் செய்கிறோம். இப்போ இதால் நமக்கு உயிர் நன்றாக வளப்படுது. அது மட்டும் இல்லாமல் தவம் செய்கிறதால நமக்கு மனதை நம்ம இதமாக வைத்துக்கொள்கிறோம். இப்போ 3வதாக நாங்கள் பார்த்திங்கன்னா தனக்கும் சமுதாயத்துக்கு என்ன இணக்கப்பாடு, என்னென்னா நம்ம சமுதாயத்தோடு இணங்கித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம அது முரண்படாத விஷயங்களாக நம்மகிட்ட இருக்கணும். இப்போ அதுக்கான பயிற்சி திட்டங்கள் தான் நாங்கள் கொடுக்குறோம். எண்ணம் ஆராய்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல் போன்ற நான் யார் என்ற மாதிரி பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம். கடைசியாக பார்த்திங்கன்னா இயற்கையோடு நம்ம எப்படி இணைந்து வாழ்கிறது, அதுக்கு தான் நம்ம தவம் செய்கிறோம். இறைநிலையோடு ஒன்று இணைகிறதுக்கான தவம். இதால் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா இறைநிலை முத்தி அடைதல், வீடு பேர் அடைதல், இந்த மாதிரி முழுமை பேர் அடைகிறோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நாம் மனவளக்கலையில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது நம்ம யோகம் தான். ஏன்னா யோகம் என்பது எல்லாரோடு இணைந்து நம்ம செயல்படுவதாக இருக்கிறது. உண்மையாகவே சாதாரணமாக மக்களில் பெரும்பான்மையானாக்கள் இந்த வழிபாடுகளோடு தொடர்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ ஒரு மதத்திலே தன்னை இணைத்து கொண்டும் அந்த மதங்கள் கூறுகின்ற வழிபாடுகளோடு தங்கி நிற்பவர்களாகவே இருக்கிறார்கள். உங்களை போன்ற இந்த ஆன்மீக அமைப்புகள் மதம் கடந்ததான ஞானம் பற்றி, ஆன்மீகம் பற்றி நிறையவே சொல்கிறது. இப்பொழுது நீங்கள் பேசிய விடயங்களிலும் வெகு சுலபமாக இந்த தவம் குறித்தெல்லாம் பேசுகிறீர்கள். சாதாரண எளிய மக்கள் இந்த ஆன்மீக இயக்கங்களோடு தொடர்பற்றவர்களுடைய சிந்தனை என்னவென்றால் தவம் என்பது அதெல்லாமே ஒரு முனிவர்கள், ரிஷிகள் அவர்களோடு தொடர்பட்டது, அந்த துறையில் ஈடுபடுபவர்களுக்கு உலக ஆசை இல்லாமல் போகும், இப்படியான சில சிந்தனைகளோடு இருப்பார்கள். அவர்களுக்கு நீங்கள் கூறுகின்ற அறிவுரை உங்கள் பயிற்சிகளிலே கொடுக்கப்படுகின்ற விஷயங்கள் எத்தகைய? இது அநேகமாக குடும்ப சார்ந்த பயிற்சிகள் தான் நாங்கள் கொடுக்குறோம். இது குடும்பத்தில் உள்ளவர்களோட எப்படி நம்ம இணங்கி வாழ்கிறது. ஏன்னா நம்ம தனி மனிதனாக வாழ முடியாது. ஏன்னா பார்த்தீங்களா, வீட்டில் கணவர் இருப்பார், மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் எல்லாருமே இணங்கி வாழக்கூடிய விஷயமா தான் மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு. இது குடும்பத்தோடு இணைந்து செய்கிற பயிற்சியாகத்தான் இருக்குது. இதுக்கு நமக்கு உடல், உயிர், மனம் இருந்தால் போதும். தனிமையில் இருக்க வேண்டும், எங்காவது ஓரமாக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நாங்கள் வீட்டிலேயே தவம், நாங்கள் காட்டுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டிலே இருந்து நம்ம தவம் செய்யலாம். ஏன்னா இதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா தவம் மனம் இருக்க வேணும், உடல் இருக்கணும், உயிர் இருக்க வேணும். அந்த 3 இருந்தாலே போதும். நம்ம அதை வச்சுக்கிட்டு காட்டில் தான் போய் தவம் செய்ய அவசியம் இல்லை. மனவளக்கலையை பொறுத்த வரைக்கும் குடும்ப அமைதி, உலக அமைதியை பற்றி தான் இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்பொழுது தவம், தியானம், இந்த 2 சொற்பதங்கள் பற்றி நாங்கள் கேள்வி, இந்த 2க்குமான வித்தியாசங்கள்?
தவம் தியானம் எல்லாமே ஒரே சொற்றொடராக தான் வருது. தொழுகை, இப்போ பார்த்தீங்களா பக்தி மார்க்கத்தில் வந்து தொழுகை, வணக்க முறைகள் எல்லாம் இருக்குது. அதே இது நாங்கள் உள்ளுணர்வாக பெறுகிறோம். கடவுள் என்ற தத்துவமே நிறைய பேர் வந்து பெயர்ச்சொல் தான் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல, கடவுள் தத்துவம் வந்து வினைச்சொல், அதாவது உள் கடந்து செல்றது, கடந்து உள் செல்றது தான் கடவுள் தத்துவதற்கான பொருள். நிச்சயமாக ஆன்மீகத்தை பொறுத்தளவில் சாதாரணமாக இந்த மத வழிபாட்டுக்குள்ளானவர்கள் கடவுளை ஒரு பேர்ச்சொல்லாக பார்ப்பதால் தான் உன் கடவுளா என் கடவுளா என்பதான முரண்பாடுகளே தோன்றுகிறது. அழகாக சொன்னீர்கள். கடவுளை ஒரு வினைச்சொல்லாக பயன்படுகின்ற போது ஒவ்வொருவரும் தனியே தனக்குள் பயணிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாட்டை புரிந்து கொள்ள முடியும். உண்மையாக உங்களுடைய அந்த பயிற்சி வகுப்புகளில் நீங்கள் சொல்லிய விடயங்கள் எல்லாமே அருமையாக இருந்தது. நான் யார் என்பது குறித்தாக நீங்கள் பயிற்சிகளை வழங்குகிறீர்கள். யோகம் என்கின்றவற்றுக்குள் பல விடயங்களை சொன்னீர்கள். ஒவ்வொன்றையும் பற்றியதான விளக்கங்களை கொஞ்சமாக சொன்னால் அது எப்படி செய்வது, எந்தெந்த டைமில் நீங்கள் அந்த விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்கிறீர்கள், அதுக்கான பயிற்சி வகுப்புகள் உங்களோட இதில் நடக்குதா மனவளைக்கல? இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி திட்டங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பயிற்சி வந்து 8 வயதுலேருந்து 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். முக்கியமாக மாணவர்கள், பாடசாலை மாணவர்களுக்கு இந்த பயிற்சிகள் போய் சேரணும். என்னென்னா அவங்களுக்கெல்லாம் கூடுதலாகவே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வேறு விஷயங்கள் அவங்களுக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறனால டென்ஷன், மறதியின்மை, இதெல்லாம் நிறைய அவங்களுக்கு மறதியெல்லாம் நிறையாவே இருக்குது. அப்போ இதுக்கான இந்த பயிற்சி நிறையாவே கை கொடுக்குது அவர்களுக்கு. அதனால தான் இப்போ நாங்கள் பாடசாலைகளுக்கெல்லாம் இந்த பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பெரியவர்கள், வளர்ந்தோர்களுக்கான பயிற்சி எப்படி, என்ன அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க? இப்போ உதாரணத்துக்கு ஆன்மீகம் என்று நாம் பார்க்கின்ற போது அது ஒரு பெரும் கடல், பெரும் சமுத்திரம் என்று சொல்லலாம். எனவே ஒவ்வொன்றாகத்தான் நாம் கற்க வேண்டியும் இருக்கிறது. எனவே நீங்கள் ஆரம்பத்திலே உங்களுடைய அமைப்பை தேடி வருகின்ற ஒருவருக்கு எத்தகைய பயிற்சிகள் வழங்குகிறீர்கள், அவ்வாறு என்னென்ன படிமுறைகளில் அவர்களை நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள்? இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உடலுக்கான பயிற்சி, உயிருக்கான பயிற்சி, மனதுக்கான பயிற்சி. இப்போ உடல் வந்து நன்றாக இருந்தால்தான் நம்ம தவம் செய்து கூட உடல் நன்றாக இருக்கணும். இப்போ அதுக்கான பயிற்சி தான் நம்ம எளிய முறை உடற்பயிற்சி கொடுக்குறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம 8 பயிற்சிகள் அதில் இருக்குது. கைப்பயிற்சி, கால் பயிற்சி, தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி. அங்கால பார்த்திங்கன்னா படுத்து செய்கிற பயிற்சி மாதிரி நம்ம வந்து மகராசன பயிற்சி கொடுக்குறோம், ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு 8-9 பயிற்சிகள் தொடர்ந்து கொடுக்குறோம். மற்ற பார்த்திங்கன்னா உயிருக்கான பயிற்சி காயக்கல்பம். ஏன்னா உயிர் நன்றாக இருக்கணும். இந்த உடலை தாங்கும் ஒரு பாத்திரமாக உயிர் இருக்கிறது. அப்போ அந்த உடல் நன்றாக இருந்தால் தான் உயிரை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்போ முதல் நம்ம உடற்பயிற்சியை கொடுக்குறோம், 2ஆவது காயக்கல்பன்ற பயிற்சியை கொடுக்குறோம். அது உயிரை வளப்படுத்தும் பயிற்சி. அதை செய்வதால் நமக்கு என்ன கிடைக்கும்னா நோயின்றி வாழுதல். நம்ம கட்டாயம் நோய் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா நம்ம மன சந்தோஷத்துக்காக அந்த நோயத்தை வந்தோடனே நம்ம மனசெல்லாம் மிச்ச கஷ்டமாக போகுது. இப்போ அதுக்கான பயிற்சி தான் நம்ம நோயின்றி வாழுதல், இளமையோடு இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் முதுமையை நோக்கி போகும்பொழுது மன சஞ்சலங்கள் வருது. அப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 40 வயதை எடுத்துக்கொண்ட நாங்கள் இந்த பயிற்சி செய்யும் பொழுது எல்லாரும் கேட்பாங்க, வந்து உங்களுக்கு 25 வயசு இருக்குமா 30 வயசு இருக்குமான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த காயக்கல்ப பயிற்சி கை கொடுக்குது. அங்கால பார்த்தீங்கன்னா மனம், எல்லாத்துக்குமே முக்கியமாக இந்த மனசு நன்றாக இருக்கணும். அதுக்கான பயிற்சி தான் அகத்தவம் என்று மனவளக்கலை பயிற்சியில் நாங்கள் கொடுக்குறோம். உண்மையாக இந்த அகத்தாய்வு, அகத்தவம் நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தைகள், அதே போன்று பார்த்தீர்களாக இருந்தால் கடவுள் என்பது பேர் சொல்லே அல்ல, ஒரு வினைச்சொல் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். கிட்டத்தட்ட பெரும்பான்மையாக புரிந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நேர்முரணான கருத்துக்கள் தானே. அவர்கள் எப்படியெல்லாம் விளங்கி கொண்டிருக்கிறார்களோ அதற்கு மாற்றான எதிர்முனையிலிருந்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். இனிமேல் பல பேர் சிந்திக்கவும் கூடும், என்ன பேசுகிறார்கள் என்பதாக கூட பலர் சிந்திக்கக்கூடும். உண்மையாக ஆனால் உண்மையும் இதுதான், சத்தியமும் அதுதான். எல்லா மதங்களுக்கூடாகவும் ஆழ ஊடுருவி பார்க்கின்ற போது இறைவன் குறித்தான புரிதல் நீங்கள் சொல்கின்ற இந்த வழிமுறைகளுக்கூடாகவே அறியப்படுகிறது. ஆனால் இப்பொழுது சாதாரணமாக பார்க்கின்ற பொதுமக்களுக்கும் நாம் ஒரு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரியாக கடவுளை நாம் புரிந்து கொள்கின்ற போது, அல்லது அது ஒரு பேர் சொல்லாக அல்லாமல் வினை சொல்லாக உள்ளே கடப்பதாக நாம் நம்மை அந்த விடயத்தை நினைத்து கொள்கின்ற போது எம்மில் என்னென்ன மாற்றம் வழக்கத்துக்கு மாறாக ஏற்படுகிறது? சாதாரணமாக ஒரு கோயிலோடும் குலத்தோடும் வழிபாடுகளோடு இருந்த மக்கள் இவ்வாறு ஆன்மீகம் நோக்கி வருகின்ற போது என்னென்ன மாற்றங்கள் வரும், ஏன் அந்த மாற்றங்கள் வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த விஷயம் பழக்கத்தால் செய்கிறோம். நிறைய விஷயம் சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழக்கத்துலேருந்து நம்ம விளக்கம் பெறுகிறோம். ஏன்னா பயிற்சிகள் தான் அதுக்கெல்லாம் கை கொடுக்கும். ஏன்னா நம்மளால் சிந்திக்க ஆற்றல் எப்படி பார்த்தீங்கன்னா நம்மளால் 6வது அறிவை பெற்றவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா விலங்கின பதிவுகள் தான் நமக்குள்ளே நிறையாவே இருக்குது. அதற்கு காரணம் என்ன, நாங்கள் விலங்குகள் தான் வந்திருக்கோம். 1வது அறிவு, 2வது அறிவு, 3வது அறிவு, 4, 5, 6வது அறிவுக்கும் மனிதனாக வந்திருக்கிறான். ஆனால் மனிதன் வந்து சிந்திக்கும் ஆற்றல் பெறாதவனாக இருக்கிறான். காரணம் என்ன, அந்த விலங்கின பதிவுகள். இப்போ அதை போக்குவதற்கான பயிற்சி திட்டங்கள் தான் நாங்கள் கொடுக்குற பயிற்சிகள் எல்லாம்.
அதே போன்று நீங்கள் சொல்லுங்கள், இப்பொழுது சாதாரண நடைமுறைகளிலிருந்து ஆமாம். ஒரு இறைவன் பற்றி புரிதல்கள் வித்தியாசப்படுகின்ற போது என்னென்ன நடைமுறை மாற்றங்கள் வருது, ஏன் வருது? அதான் என்னுடைய கேள்வி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்திக்க சொல்லியிருக்காங்க. சுயமாய் சிந்திக்கிறத நம்ம எப்படி சிந்திக்கிறது, அதுக்கான வழிமுறைகள் எப்படி, அதுக்கான பயிற்சிகள் தான் நம்ம கொடுக்குற அகத்தவம் அகத்தாய்வம். ஏன்னா நம்ம அகத்தவம் செய்த பிறகு பார்த்திங்கன்னா நம்ம சிந்திக்கிறோம், நிறைய விஷயங்கள் சிந்திக்கிறோம். நான் யார், ஏன் நான் இந்த மாதிரிலாம் எனக்கு துன்பங்கள் வருது, இதுக்கான அடிப்படை காரணம் என்ன, இதெல்லாம் சிந்திக்க நாங்கள் தெளிவடையும் பொழுது நமக்குள்ளாலே இறைவன் வெளிப்படுறான்ற ஒரு உணர்வுக்குள்ளே நமக்குள்ளே வருது. அதுதான் கடந்து உள் செல்ல பொழுது நமக்கு அந்த வெளிப்பாடுகள் நமக்குள்ளே வெளியில் வருது. நிச்சயமாக இறை உணர்வை நாம் நமக்குள் தரிசிக்க வேண்டுமாக இருந்தால் அல்லது அந்த தன்மையை பெற வேண்டுமாக இருந்தால் படிப்படியாக நாம் எங்களுடைய மனதை அமைதிப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. நீங்கள் நான் நினைக்கின்றேன் இந்த மாதிரியான தியானங்கள் மூலமாக, அகத்தாய்வு மூலமாக ஒவ்வொரு மனிதனும் தான் யார் என்பதை புரிந்து கொள்ளும் பயிற்சிகள் கொடுக்கிறீர்கள். உண்மையில் இந்த மன அமைதி, சந்தோஷம், இவைகள் எல்லாவற்றிற்குமே அடிப்படை நாம் நம்மை அமைதிப்படுத்துவதற்கு முன்பு நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வது அப்படின்ற விஷயம். என்னென்ன விடயங்கள் ஒரு விளக்கங்களாக கொடுக்கப்படுகிறதா அல்லது பயிற்சிகளாக நீங்கள் கொடுக்குறீர்களா, எப்படி? ஆமாம், அது நம்ம விளக்கங்களாக நம்ம கிளாஸ் வச்சு நம்ம கொடுக்குறோம். என்னென்ன அகத்தாய்வுன்ற ஒரு பயிற்சி கொடுக்குறோம். இப்போ நம்ம தவம் முதல் வந்து நாங்கள் உடலுக்கான பயிற்சி செய்கிறோம். இப்போ உடல் பயிற்சி செஞ்சு உடல் நன்றாக இருக்குது. ரெண்டாவது காயக்கல்பம் கொடுக்குறோம், அது உயிருக்கான பயிற்சி. மூன்றாவது தவம். இந்த 3 பயிற்சியில் கொடுத்த பிறகு அங்கே படிப்படியாக ஒவ்வொரு பயிற்சிகளாக நம்ம அகத்தாய் 1, 2, 3 கொடுக்குறோம். அதில் தான் ஒவ்வொரு விஷயம் நம்ம கொடுக்குறோம். ஒவ்வொரு டாப்பிக்கை சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், எண்ணம் ஆராய்தல், நான் யார், இந்த மாதிரி தத்துவங்களாக நாங்கள் வச்சு கொடுக்குறோம். இப்போ இதுலேருந்து நம்ம அதாவது உள் வெளிப்பாடாக நமக்கு சில விஷயங்கள் நமக்குள்ளேயே, இப்போ நமக்கு சீனம் அடிக்கடி கோவம் வருதுன்னு வைங்க, கோவம் வந்தாலே தெரியும் நமக்கு வந்து எங்களோட முகம் என்ன மாதிரி விகாரமாகுது, என்ன மாதிரி நோய்கள் நமக்குள்ளே வருது. அப்போ இதெல்லாம் என்ன மாதிரி நம்ம தடுத்து கொடுங்க. அப்போ அதுக்கான ஒரு பயிற்சிட்டு நம்ம கட்டாயம் தவம் செய்யணும். தவம் செய்தால் தான் அகத்தாய் பண்ணுறதுக்கு நமக்கு அது இலகுவாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்மளோட குணங்கள், அதாவது 6 கெட்ட குணங்கள் நமக்குள்ளே இருக்குது. பார்த்திங்கன்னா பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம். இந்த 6 கெட்ட குணங்களை நல்ல குணமாக ஆக்க வேணும். அதுக்கு இந்த அகத்தாய்வு பயிற்சி நமக்கு கை கொடுக்குது. அப்போ இதன் மூலம்னா நம்ம பார்த்திங்கன்னா ஆசை, அதாவது பேராசையை நம்ம வளர்த்துக்கொள்ளாமல் நிறைமனமாக இருக்க பழகிக்கொள்ளணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சினம். சினமை வந்து நம்ம எப்பவும் பொறுமையாக கையாளணும். மூன்றாவது பார்த்திங்கன்னா நமக்கு வஞ்சம். வஞ்சத்தை வந்து நம்ம எப்பவும் மன்னிப்பாக ஏற்றுக்கொள்ளணும். உயர்வு தாழ்வு மனப்பான்மை. நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் நம்ம உயர்வு தாழ்வு மனப்பான்மை தான் மிகவும் நிறைய பேர் அதில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம எல்லாரையும் சமநோக்காக பார்க்கக்கூடிய இருக்க வேணும். கடைசியாக பார்த்திங்கன்னா முறையற்ற பால் கவர்ச்சி. இது வந்து நம்ம ஒரு கற்பு நெறியாக ஒரு ஆணுக்கு பெண் என்ற அடிப்படையில் நம்ம வாழ்ந்து பழகிக்கொள்ளணும். இப்போ இதுக்கான பயிற்சி திட்டங்கள் தான் நாங்கள் கொடுக்குற மனவளக்கலை பயிற்சி. உண்மையாக நான் நிறைய விடயங்கள் நீங்கள் சொல்கிறீர்கள். ஒவ்வொன்றையும் நாங்கள் தனித்தனியாக விளக்கி பார்க்க வேண்டும், அந்த பயிற்சிகளை அறிய வேண்டும், அதனை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசைகள்லாம் இருக்கிறது. நான் கடைசியாக ஒரு சந்தேகம் கேட்க வேண்டும். அதாவது இந்த ரசவாதம் நிகழ்ச்சியூடாக உங்களை போன்ற ஆன்மீகம் சார்ந்தவர்களை சந்திக்கின்ற போது உங்களுக்குள்ளேயே ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அதாவது அமைதியாக நீங்கள் இருக்கின்ற அந்த தன்மை, சுபாவம், கோபமற்ற விஷயம், இது எல்லாம் எப்படி சாத்தியப்படுது? நீங்கள் இப்பொழுது ஒரு துணை பேராசிரியர் என்கிற நிலையை தாண்டி இந்த விடயத்திற்குள் நீங்கள் நுழைகின்ற போது எப்படி இருந்தீர்கள்? இதற்குள் நுழைந்ததன் பிற்பாடு என்னென்ன மாற்றங்களை உங்களில் கண்டீர்கள்? பொதுவாக சொல்லுவாங்க எல்லாருமே, என்ன இந்த மாதிரி மாறிட்டீங்களான்னு கேட்பாங்க நிறைய பேர். என்னென்னா அதுக்கான பயிற்சிகள் தான் கொடுக்குற பயிற்சி பாருங்கள். என்னென்னா நான் ஒரு காலத்தில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன், பிள்ளையெல்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் சினம் கூடுதலாகவே வரும். ஏன்னா வீட்டில் குழந்தைகள் இருந்தாலே சினம் கூடுதலாக வரும். அப்போ அதுக்காக எனக்கு மிகவும் அவங்கள நான் என்ன மாதிரி கொஞ்சம் ஏசினா கூட திரும்ப எனக்கு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன், ஐயோ ஏசிட்டேனே. இப்போ இதுக்காக ஒரு பயிற்சி கிடைக்காத நான் நிறைய ஆன்மீகங்களுக்கு போய்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் எனக்கு வந்து எதுலேயும் மன நிறைவு பெறவில்லை. ஆனால் மனவளக்கலைக்குள்ள வந்த பிறகு தான் நான் தேடி அவ்வளோ விஷயம் இந்த மனவளக்கலைக்குள்ள தான் இருந்துச்சு. என் மனம் அமைதி பற்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் வந்து இறைவனாகவே காட்சி அளிக்கிறீங்க இப்போல்லாம், ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லுவாங்க. ஆமாம், மனவளக்கலை என்பது பார்த்திங்கன்னா மனிதனும் இறைவன் ஆகலாம். அதுக்கான ஒரு சாப்டர் தான் நம்ம கொடுக்குறோம். உண்மையாக நீங்கள் சொன்ன பல விடயங்களிலே சில பேருக்கு வந்து புரிந்திருக்கும், சில பேர் சில நடைமுறை சாத்தியங்களை உணர்ந்திருப்பார்கள். ஏனென்றால் நாங்கள் நடைமுறை உதாரணமாகத்தான் உங்களை இங்கே காண்பிக்கின்றோம். அதே நேரத்தில் சில கொள்கை ரீதியாக, கருத்து ரீதியாக, சிந்தனை ரீதியாக பல பேருக்கு புரியாமல் இருக்கக்கூடும் அல்லது முரண்பாடாக கூட தோன்றக்கூடும். ஆனால் எல்லாவற்றையும் ஆய்ந்து பார்க்கின்ற ஒரு அறிவார்ந்த சமூகத்திற்கான ஒரு நிகழ்ச்சி இது என்கின்ற அடிப்படையிலே இந்த விடயங்களையும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். மதம் கடந்ததான ஒரு ஆன்மீகம் என்கின்ற ஒரு விடயம் சர்வ மதங்களையும் பின்பற்றிய மக்கள் அவர்களால் ஒரு அமைப்பாக கூட நடாத்தப்படுகிறது. அதில் ஒரு பகுதி தான்
இந்த மனவளக்கலை என்பது இவர்களுக்குள் இருக்கின்ற சிந்தனை இறைவன் குறித்தான புரிதல் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதே நேரத்தில் தன்னை நோக்கியதான ஒரு தேடுதலாக இருக்கும். அது எவ்வளவு தூரம் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொடுத்திருக்கிறது என்பதை நடைமுறை உதாரணமாக நாம் இவர் போன்றவரையில் பார்க்கின்றோம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இவ்வளவு நேரமும் மிகவும் அழகாக பல விடயங்களை மிகவும் ஆழமான கருத்துக்களை கூட மிக எளிமையாக சொல்லிய உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். திரும்ப இன்னொரு சின்ன ஒரு கருத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மனவளக்கலை என்பது மத சார்பற்ற ஒரு பயிற்சி நிலையம் என்று நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். கலகலப்பாக சந்தோஷமாக இருக்கும் மனித மனதிலே ஒரு சின்ன சம்பவம் உடனடியாக ஒரு துக்கத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இது ஏன் இப்படி நடக்கிறது? எந்த நிலையிலுமே நாம் நிலையான ஒரு இடத்திலே நிலையான ஒரு சிந்தனையிலே இருப்பதற்கு நம்மால் ஏன் முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிறது எப்போதுமே கேள்விக்குறியாக இருப்பதையே நாம் பார்க்கின்றோம். சின்னதான ஒரு சம்பவம், சின்னதாக ஒருவர் கூறுகின்ற வார்த்தை நம்மை கலவரமடைய செய்கிறது, சந்தோஷம் இழக்க செய்கிறது. இந்த சந்தோஷத்தையும் அல்லது இந்த துக்கத்தையும் சமநிலைப்படுத்துவது என்பதே மனிதனுக்கு இன்று பெரிய போராட்டமாகவே மாறிவிட்டது. ரிஷிகள் முனிவர்கள் பற்றி பேசுகின்ற போது அதிகமான சந்தோஷமாக இருக்கிறது என்பதற்காக குதித்து விளையாடுவதும் கிடையாது. அவர்கள் அதிகமான துக்கங்கள் கூட அவர்களை காயப்படுத்துவதும் கிடையாது. இது ரிஷிகள் முனிவர்களுக்கு சாத்தியம், எமக்கு சாத்தியமா என்பதான ஒரு கேள்வி எம் எல்லோருக்குள்ளும் இருக்கும். உண்மையாக இந்த ஆன்மீக ரீதியாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர்களை பார்க்கின்ற போது பெரிதளவிலும் அவர்கள் மனதளவில் எப்போதும் ஒரு நிலையிலே அமைதியான ஒரு நிலையிலே எப்போதும் புன்முறுவலுடன் கூட்ட ஒரு முகத்திலே இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது எப்படி அவர்களுக்குள் சாத்தியம் என்பதை நோக்கிய தேடல்தான் மனம் எனும் மகாசக்தி என்கின்ற இந்த பகுதி. தியானம் செய்வதற்கு கண்களை திறந்தவாறு ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்திருங்கள். இப்பொழுது நான் சொல்லப் போகும் எண்ணங்களை உங்கள் மனதிலும் எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த எண்ணங்களை நீங்களே உங்கள் மனதில் உருவாக்குவதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த இனிய காலை பொழுதில் கடற்கரை ஓரத்தில் நான் அமர்ந்திருக்கின்றேன். இப்பொழுது என் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை அவதானிக்கின்றேன். அந்த எண்ணங்கள் எவ்வகையான எண்ணங்களாக இருக்கின்றன? சக்தி வாய்ந்த எண்ணங்களாக இருக்கின்றனவா? சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கின்றனவா? சாதகமான எண்ணங்களாக இருக்கின்றனவா? அல்லது வீணான எண்ணங்களாக இருக்கின்றனவா? அதையும் விட எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கின்றனவா என்பதனையும் நான் அவதானிக்கின்றேன். அந்த எண்ணங்களில் சில சாதகமான எண்ணங்களாகவும் சில வீணான எண்ணங்களாகவும் தோன்றுகின்றன. இப்பொழுது எனக்கு புரிகின்றது, இந்த வீணான எண்ணங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் என் மனதில் இருந்து முற்றாக நீக்க வேண்டும். அப்பொழுதே நான் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இப்பொழுது நான் நல்ல சக்தி வாய்ந்த எண்ணங்களை உருவாக்க முயற்சிக்கின்றேன். நான் ஒரு சந்தோஷமான ஆத்மா. எனது நெற்றியின் இருபுருவ மத்தியில் ஒரு சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளியாக அமர்ந்திருக்கின்றேன். என் மனதில் தூய்மையான எண்ணங்களை உருவாக்குகின்றேன். எண்ணம், சொல், செயல் அனைத்திலும் முழுமையான தூய்மையான தன்மை ஏற்படுகின்றது. இந்த நேரத்தில் என் மனம்
முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கின்றது. ஏனெனில் நானும் சந்தோஷமாக இருப்பதோடு மற்றவர்களையும் சந்தோஷமாக மாற்றி அமைக்க முயற்சிக்கின்றேன். அத்தகைய மேன்மையான எண்ணங்களே எனக்கு வலுவூட்டுகின்றன. அந்த மாபெரும் சக்தியை நான் உலகம் முழுவதிலும் பரவச் செய்கின்றேன். அது மட்டுமல்ல, என்னை சூழ எத்தகைய துன்பகரமான சம்பவங்கள் ஏற்பட்டாலும் நான் அதனால் பாதிப்படையவில்லை. ஏனெனில் என் சந்தோஷம் என் கைகளிலேயே தங்கியிருக்கின்றது. நான் எதை நினைக்கின்றேனோ அதுவாகவே மாறுகின்றேன். துக்கத்தை அனுபவிப்பதும் நானே, சந்தோஷத்தை அனுபவிப்பதும் நானே. கவலைகளை கவலைகளாக ஏற்றுக்கொள்ளாது அந்த கவலையான சம்பவத்தை கூட சந்தோஷமானதாக மாற்ற முயற்சிக்கின்றேன். எல்லாவற்றையும் எந்த கண்களோடு பார்க்கின்றேனோ அந்த காட்சியே எனக்கு தென்படும். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. நான் என் கர்ம வினைக்கு ஏற்பவே என் வாழ்க்கையின் செயல்கள் அமைகின்றன. ஆகவே இன்றிலிருந்து எனக்கு சிறு சிறு துன்பங்கள் ஏற்பட்டாலும் அவற்றினால் பாதிப்படையாது நான் முழுமையான சந்தோஷத்தை ஒவ்வொரு கணங்களும் அனுபவிக்க முயற்சிக்கின்றேன். அது மட்டுமல்ல, என்னில் பணிவான குணத்தையும் வளர்த்து கொள்ள முயற்சிக்கின்றேன். எவ்வளவு தூரத்திற்கு நான் பணிவாக இருக்கின்றேனோ அவ்வளவு தூரத்திற்கு என்னை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அது மட்டுமல்ல, நான் செய்கின்ற செயலில் முழுமையான சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்க முடியும். என்னுடன் பழகுபவர்கள் அனைவரும் சந்தோஷமாக பழகுவார்கள். நான் இப்பொழுது என் தந்தையாகிய இறைவனுடன் அவருக்கு அருகே சென்று அவரின் சக்தி அலைகளை பெறுகின்றேன். எனது தந்தையாகிய இறைவன் சந்தோஷ கடலாக இருக்கின்றார். அவரிடமிருந்து அந்த சக்தி அலைகளை முழுமையாக பெறுகின்றேன். ஆத்மாவாகிய நான் பரமாத்மாவாகிய இறைவனுக்கு அருகில் சென்று முழுமையான சக்திகளை பெற்றுக்கொள்கின்றேன். அந்த சக்திகளை அலைகளை உலகம் முழுவதிலும் பரவச் செய்கின்றேன். இப்பொழுது இந்த பூமியானது முழுமையான சந்தோஷ பூமியாக இருக்கின்றது. மனமெனும் மகாசக்தி என்ற பகுதியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். பிரம்மகுமாரிஸ் ராஜயோகா நிலையத்தை சார்ந்த இந்திராணி அவர்கள் என்னோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். நாம் இன்று மகிழ்ச்சி குறித்து பேச இருக்கின்றோம். மகிழ்ச்சியான தருணத்தில் மகிழ்ச்சி பற்றி பேசுவதும் மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் இந்த மகிழ்ச்சி பல பேருக்கு இல்லாமல் போகிறது. இந்த மகிழ்ச்சியை தொலைத்து விட்டு பல பேர் எப்போதுமே துன்பத்தில் வாடுபவர்களாக, அமைதி இழந்தவர்களாகவே இருப்பார்கள். மகிழ்ச்சி ஒருவரிடம் இருப்பதும் இல்லாத போதும் அது எத்தகைய தன்மையின் அடிப்படையில் உருவாகிறது? முதல் மகிழ்ச்சி என்பதை வரையறுத்து சொல்ல முடியுமா? மகிழ்ச்சி என்று கூறும்போது ஒரு உள்ளார்ந்த நிலை என்று தான் சொல்ல வேண்டும். நாங்கள் சந்தோஷம் என்ற போல சில வெளிப்படையாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சி என்பது ஒரு உள்ளார்ந்த ரீதியான ஒரு சக்தி என்றே சொல்லலாம். மகிழ்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அது ஒரு மனிதனுக்கு ஊக்கச்சக்தியாகவும் உந்து சக்தியாகவும் பயன்படுகிறது. ஒரு ஊட்டச்சத்து எப்படி உடலுக்கு பயன்படுமோ அதே போல் மனதை பொறுத்த வரைக்கும் இந்த மகிழ்ச்சியானது ஒரு ஊட்டச்சத்தாகவே இருக்கின்றது. எப்பொழுது இந்த மகிழ்ச்சி மனிதனிடம் இல்லாமல் போகின்றது என்றால் அந்த மனதிலே குழப்பங்கள் வருகின்ற பொழுது, மனம் தடுமாறுகின்ற பொழுது. இப்போ உதாரணமாக சொன்னால், நீங்கள் ஒரு அறைக்குள் பிரவேசிக்கின்றீர்கள். அந்த அறை மிக நேர்த்தியாக அழகாக இருக்கின்றது, எல்லாம் அந்தந்த இடத்திலே இருக்கின்றது. உங்கள் மனோநிலை எப்படி இருக்கும்? ஒரு திருப்தியாக, அமைதியாக, சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஆனால் அதே நேரம் நீங்கள் இன்னொரு அறைக்குள் பிரவேசிக்கின்றீர்கள். அங்கே எதுவுமே ஒழுக்கமாக இல்லை, எல்லாம் பிழையாக இருக்கின்றது. அப்போ அப்படியான ஒரு நிலையில் உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது?
குழப்பமாக இருக்கும் இல்லையா? உங்களிடம் அந்த மகிழ்ச்சி காணப்பட மாட்டாது. இதிலிருந்து ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெளிவாக தெரிகிறது என்னென்றால், மனம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த மனம் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், எண்ணங்கள் என்பது எப்பொழுதுமே மனிதனிடம் வந்து கொண்டே தான் இருக்கின்றது, ஒரு நீரோட்டம் மாதிரி. அப்போ அந்த எண்ணங்களை வந்து அது பாட்டில் நம்ம ஓட விட்டுட்டோம் என்று சொன்னால் அது காட்டாறு போல் ஓட தொடங்கிவிடும். ஆனால் அந்த ஓடுகின்ற நீரோட்டத்துக்கு ஒரு வாய்க்கால் அமைச்சு கொடுத்தோமானால் அது அழகாக திரும்பி செல்லும். அதே மாதிரி எண்ணங்கள் வந்து இல்லாமலாக்க முடியாது, அது தோன்றிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒரு விஷயம் செய்யலாம், அதை இப்படித்தான் சிந்திக்க வேண்டும் என்று வழி அமைத்து விடலாம். அந்த சிந்தனை முறை எதுவென்றால் ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பது. எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு வந்து எங்களுடைய மகிழ்ச்சி எங்களிடம் இருக்கும். நேர்மறைத்தன்மையாக சிந்திக்க முடியும். எதிர்மறைத்தன்மை இருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி மறைகிறது. ஆனால் உலகை பொறுத்த வரைக்கும் இன்று பெரும்பாலும் எதிர்மறைத்தன்மை தான் அதிகமாகவே இருக்கின்றது. எல்லோரும் சிந்திப்பதும் அப்படித்தான் இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே என்ன செய்யலாம்? நீங்கள் பார்த்தீர்களானால் நான் உங்களுக்கு வேணும்னா ஒரு சிறிய கதையே கூறலாம். 2 பேர், அதாவது ஒரு அரசன் மந்திரி என்று கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2 பேர்களை வைத்தால் அக்பர் பில்பர் என்று கூட நீங்கள் சொல்லலாம். இவர்கள் வந்து வேட்டைக்கு செல்கிறார்கள். மந்திரி மிகவும் புத்திசாலி. அப்பொழுது வழியிலே வந்து அரசனுடைய வாளினால் அவருடைய சுட்டு விரல் வெட்டுப்படுகிறது, இரத்தம் ஆறாக பெருகுகிறது. அவர் மந்திரியிடம் கேட்கின்றார், மந்திரி இப்படி ஆகிவிட்டதே, என்ன செய்வதென்று. அப்பொழுது அவர் கூறுகின்றார், அரசே இதுவும் நன்மைக்கே என்கின்றார். ஆனால் அரசனால் பொறுக்க முடியவில்லை. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கின்ற பொழுது இவன் இப்படி கூறுகின்றானே, அவனை சென்று சிறையிலே அடைத்து விடுவார். அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அந்த மந்திரி இதிலும் ஏதோ நன்மை இருக்கின்றது என்று மிக சந்தோஷமாகவே சிறையில் சென்று அமர்ந்து விடுவார். ஓரிரு வாரங்கள் சென்றது. அரசன் மீண்டும் வேட்டைக்கு கிளம்புகிறார் தனது பரிவாரத்தோடு. பரிவாரம் உட்சென்று விட்டது. அரசர் தனித்து விட்டார். காட்டுவாசிகள் வருகின்றார்கள், பிடித்து போகின்றார்கள், அவரை பலி கொடுக்க போகின்றார்கள். அப்பொழுது அந்த பூஜாரி வந்து அவரை பார்த்துவிட்டு, ஒரு முழு மனிதனைத்தானே நீங்கள் கொடுப்பேன் என்று கூறினீர்கள், ஆனால் இவருக்கு ஒரு துண்டு இல்லையே, ஆகவே இவரை கொடுப்பதில் அர்த்தமில்லை, இவரை விட்டு விடுங்கள். அப்பொழுது இவர் நேராக வந்து மந்திரியை விடுவித்து சொல்வார், அன்று நீர் கூறியது சரி. அப்பொழுது மந்திரி கூறுவார், அரசே நீங்கள் என்னை உள்ளே விட்டது நல்லதுதான், நான் வெளியே இருந்திருந்தால் உங்களுடன் வந்திருப்பேன், நீங்கள் முழுமையாக இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன், ஆகவே என்னை கொடுத்திருப்பார்கள். அவை வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நஷ்டம் என்று பார்க்காமல் அதில் வரும் லாபத்தை பற்றி மாத்திரமே நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்ன நன்மை இருக்கின்றது? ஒவ்வொரு காட்சியிலும் நன்மை இருக்கின்றது. சிலருக்கு அந்த காட்சி உடனடியாக காணக்கூடிய சக்தி இருக்கலாம், சிலருக்கு கொஞ்சம் வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் சென்றும் அதை அவர்கள் உணர்வது உண்டு. ஆகவே எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமான சிந்தனை சந்தோஷத்தை கொடுக்கும். ஆமாம், அழகாக சொன்னீர்கள். அதே நேரம் பாருங்கள், திருவள்ளுவர் கூட சொல்கிறார், இடுக்கண் வருங்கால் நகை என்று. துன்பம் வரும்போது சந்தோஷமாக இருங்கள், துன்பத்தை நீங்கள் உங்களுக்குள் தாங்கிக் கொள்ளாதீர்கள் என்று. ஆனால் சில சம்பவங்கள் நடக்கின்ற போது அல்லது சில நபர்களால் சில அமைதியின்மை ஏற்படுகின்ற போது எப்படி அந்த துக்கத்திலும் ஒரு சாதாரண மனிதனால் சந்தோஷ உணர்வோடு அல்லது துக்கமின்மையோடு இருக்க முடியும்? நடைமுறை சாத்தியமாக நாம் இதனை எப்படி அணுகுவது? நீங்கள் சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் பற்றி நான் கூறினேன். மனிதர்கள் என்றால் துன்பம் கொடுப்பார்கள், அது நியதி. நீங்கள் ஏன் அதனை எடுத்தீர்கள்? துன்பத்தை கொடுப்பதும் தவறு, துன்பத்தை எடுப்பதும் தவறு. சந்தோஷத்தை கொடுக்கலாம், சந்தோஷத்தை எடுக்கலாம். அவர்கள் கொடுத்த துன்பத்தை நீங்கள் ஏன் எடுத்தீர்கள் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆகவே எந்த அளவுக்கு வந்து என்னுடைய மன சந்தோஷத்தை நான் பாதுகாக்கின்றேனோ, மன அமைதியை நான் பாதுகாக்கின்றேனோ, என்னால் வருகின்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளக்கூடியதாக, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தடுமாறாது எதிர்கொள்ளக்கூடியதாக. இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது சாதாரணமாக ஒருவருடைய அமைதியை குலைப்பதற்கு ஒரு சிறிய வார்த்தை போதுமானதாக இருக்குது. சந்தோஷமாக சிரித்து கொண்டு இருக்கிற நேரம் ஒரு பெண்ணை பார்த்து யாரோ ஒருவர் வந்து, உங்களுடைய சட்டை இப்படி இருக்கிறது, மோசமாக இருக்கிறது, அல்லது நீங்கள் அழகாக இல்லையே, அல்லது ரொம்ப குண்டாயிட்டீங்களே, இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை உதிர்த்தாலே சில பேர் அமைதியை இழந்து உடனே அவர்த்த துக்கம் அவர்களுக்குள் கவிந்து கொள்ளும். இத்தகையதொரு சூழ்நிலைக்கு யார் காரணம்? அவர்களுடைய மனநிலையிலே அவர்களே தான் காரணம். ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் அபிப்பிராயம் சொல்லும் சுதந்திரம் என்பது இருக்கின்றது. அவரவர்களின் அபிப்பிராயங்களை கூறுகின்றார்கள். நீங்கள் ஏன் அதுவாகவே என்று நினைத்து விட்டீர்கள்? நீங்கள் ஏன் அதை எடுத்து வைத்துக் கொண்டீர்கள்?
அவர்களின் அபிப்பிராயம் சொல்லுகின்ற சுதந்திரம் என்பது உலகில் எல்லோருக்குமே இருக்கின்றது. ஆகவே அதை நான் எடுத்துக்கொண்டு நான் இப்படித்தான் என்று நினைப்பது என்னுடைய தவறு தானே. பெரும்பாலும் நாம் பார்க்கின்ற போது இந்த விமர்சனங்கள் தான் பெரும்பான்மையானோரை சந்தோஷம் இழக்கச் செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். பிறர் கூறுகின்ற விமர்சனம் அது நடத்தை சார்ந்ததாக இருக்கலாம், தொழில் சார்ந்ததாக இருக்கலாம், தரம் திறமை சார்ந்ததாக இருக்கலாம். எனவே இந்த விமர்சனங்களை எதிர்கொள்கின்ற ஒரு கலை கூட இப்பொழுது முக்கியமாக தேவைப்படுவதாக நினைக்கின்றோம். பல பேர் அமைதி இழப்பதற்கு அது காரணமாக இருக்குது. உங்களுடைய அறிவுரை என்ன? ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுகிற போது அதை எப்படி அணுக வேண்டும்? அதே போன்று சில நேரங்களில் பார்த்தால் இந்த கருத்து பரிமாற்றங்கள் நடக்கும். நம்முடைய கருத்துக்கு எதிர்நிலை கருத்தோடு ஒருவர் பேசுவார். அந்த கருத்து நிலைகளிலே விவாதங்கள் வரும். இந்த விவாதங்களின் போதெல்லாம் பெரும்பான்மையான அமைதி இழப்போரையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு உங்கள் அறிவுரை? இப்பொழுது இந்த உலகம் என்பது ஒரு நாடகம் என்பதனையும் இதில் அத்தனை பேரும் நடிகர்கள் என்பதனையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி பாகத்தை நடிக்க முடியாது. விமர்சிப்பவர் அவருடைய பாகத்தை நடிக்கின்றார். அவை நான் என்னுடைய பாகத்தை ஒழுங்காக நடிக்க வேண்டும். அதுக்கு முதலாவதாக மனிதனுக்கு தேவைப்படுவது தன்னம்பிக்கை. அவர்கள் எதை விமர்சித்த போதிலும், என்னதான் கூறிய போதிலும் தன்னம்பிக்கை என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. 2வது இறை நம்பிக்கை. 3வது நிகழ்கின்ற விடயங்களிலே நம்பிக்கை. அதாவது இந்த காலகட்டத்திலே நம்பிக்கை. இந்த காலகட்டத்திலே மனிதர்கள் துன்பம் அதிகமாக கொடுப்பார்கள். எல்லாமே மிக மோசமாக இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இப்படியான காலகட்டத்திலே என்னை நான் காத்துக்கொள்வது மிக மிக முக்கியம். இந்த விதமான நம்பிக்கை இருக்கின்ற இடத்திலே உள்ளார்ந்த மகிழ்ச்சி என்பது இருக்கும். அப்பொழுது எங்களால் அந்த சூழ்நிலைகளை கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும். அதற்கு ஆன்மீக ரீதியாக நாம் எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? இப்பொழுது வெளி அமைதியின்மை நம்மை அமைதியின்மையாக செய்கிறது என்றால் உள்ளே ஒரு அமைதி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மிக சாதாரணமாக ஒரு வார்த்தை என்னை அமைதி குலைக்க செய்கிறது என்றால் நான் என்னை எப்படி தயார்படுத்தலாம்? இப்பொழுது பல பேருக்கும் சில அறிவுரைகள் நாம் சொல்கிறோம். துன்பம் வர்ற நேரம் நீங்கள் சந்தோஷமாக இருக்க பாருங்கள், அல்லது வீட்டில் ஒரு பிரிவு வந்தாலும் இது இயற்கை தான் என்றாலும் அது சாதாரண மனித உறவு அழத்தான் செய்கிறது. ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டது, அழாமல் எப்படி இருக்க முடியும், நான் என்ன ஜடமா என்பதான வார்த்தைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே இப்படியான சூழ்நிலைகளில் அவர்கள் இவ்வாறு தங்களை தகவமைத்துக் கொள்வதற்கு என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம்? அது உங்களுடைய கருத்து. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் பெண்களை பொறுத்த வரைக்கும் பிரம்மகுமாரிகளின் ராஜயோக நிலையத்திலே நாங்கள் அதிகாலை தியானம் என்று செய்கின்றோம். ஏனென்றால் அதிகாலை பொழுது என்பது மிகவும் இன்பகரமான ஒரு பொழுதாக இருக்கும். ஏனென்றால் எனக்கு அந்த அனுபவமும் இருக்கின்றது. இயற்கையும் கூட நிறையவே எங்களுக்கு ஒத்துழைக்கும். அதோடு எல்லாரும் நித்திரையில் இருக்கிற அந்த நேரத்தில் எதிர்மறை தன்மை குறைவாக இருக்கின்றது. அப்படியான ஒரு நேரத்திலே நான் கடவுளுடன் தொடர்பு கொள்வது என்பது இலகுவாக இருக்கும். ஆகவே முதலாவது நாங்கள் என்ன செய்வோம் என்றால் சௌகரியமாக அமர்ந்து கொள்வோம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய மனதினை உள்ளார்ந்த ரீதியாக செலுத்தி என்னுடைய மனதை அமைதிப்படுத்தி மற்ற புற சூழலிலிருந்து விடுதலையாகி என்னுடைய மனோநிலையை, அதாவது மனம் புத்தி என்பனவற்றை இறைவனை நோக்கி செலுத்துவோம். ஆகவே அவரை சிந்திப்பது. ஏனென்றால் இறைவனை பற்றி இப்படியும் கூறுவார்கள், அதாவது துன்பத்தை நீக்கி இன்பத்தை அருள்பவர், சந்தோஷத்தை அருள்பவர் இறைவன் என்று சொல்கிறார்கள். அதனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் துன்பமான வேளையிலே இறைவனை நினைக்கின்றார்கள். ஆகவே அதிகாலை பொழுதிலே நாங்கள் அவரை அவர் நினைத்து நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி ஒரு உற்ற நண்பனுடன் நான் பேசுவேனோ அதே போல் மனம் விட்டு நான் அவருடன் பேசலாம். ஏன்னா அவருடன் மாத்திரம்தான் நான் அந்த மாதிரி பேசலாம். ஆகவே அவருடன் பேசுகின்ற பொழுது எனக்கு நிறைந்த சக்தி கிடைக்கின்றது. ஆகவே அவருடன் அதிகாலை பொழுது தியானம் எங்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கின்றது. அதுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை முறையிலே நாங்கள் என்ன செய்வோம்னா அதிகாலை வகுப்பென்று ஒன்று இருக்கின்றது. அதை முரளி வகுப்பென்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த வகுப்புக்கு சென்று விடுவோம். அதில் அநேகமாக நல்ல கருத்துக்களாகவே நாங்கள் அதை கேட்போம். அன்று நடக்க போகிற நிகழ்வுகளுக்கு ஏற்ற மாதிரியான கருத்துக்கள் முன்னமே கிடைத்துவிடும். அதனை நாங்கள் பயிற்சியில் இடுவதன் மூலம் அன்றைய பொழுது மிக நன்றாக இருக்கும். சூழ்நிலைகள் வராதென்று சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லா இடமும் உண்டு. ஆனால் அதை தாங்கும் சக்தியானது எங்களுக்கு நிறையவே இருக்கின்றது. அதற்கான வழிமுறைகளும் இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் தனக்காக எவ்வளவோ பொழுதை நாங்கள் கழிக்கின்றோம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் ஒரு புறம் அமைதியாக அமர்ந்து தன்னுடைய எண்ணங்களை அவதானிப்பானாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்ள முடியும். எதிர்மறையானவற்றை, கடந்த காலத்தை, எத்தனையோ வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்ச்சியை நினைத்து இன்றும் வருந்துவது, அவர்கள் அன்று கூறியதை பற்றி அவர்களை விமர்சிப்பது, இது எல்லாமே துன்பத்துக்கான விடயங்கள். அவற்றை அகற்றி இப்பொழுது அவர் நல்லா இருக்கின்றார் என்று பார்க்க ஆரம்பியுங்கள். நாளடைவில் அவர் உங்களை பார்த்து சிரிப்பார். மகிழ்ச்சியான உறவு முறையும் ஏற்படும்.
தீதும் நன்றும் பிறர் தர வாராது. எங்கள் சந்தோஷம் எங்கள் கைகளில் தான் இருக்கிறது. நன்றி அம்மா. இவ்வளவு நேரமும் நாங்கள் குறுகிய நேரமாக இருந்தாலும் மிக காத்திரமான பல விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். இந்த அளவு தூரம் எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வணக்கம். வணக்கம். எங்களுக்கு எப்போதும் பெருமை தேடி தருகின்ற எங்களுடைய சுதேச சொத்துக்கள் நிறையவே இருக்கின்றன. இத்தகைய சுதேச சொத்துக்களுள் மிக முக்கியத்துவம் மிக்கது தான் இந்த யோக கலை அப்படின்னு சொல்லலாம். ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச யோகா தினம் உருவாக்கப்பட்டது உண்மையில் இந்த கீழைத்தேய நாகரிகங்கள் மீதான பெருமையை எடுத்துச் சொன்னது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரசவாதம் நிகழ்ச்சியிலும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது உங்களுக்கும் யோகம் வரும். ரசவாதம் நிகழ்ச்சியில் உங்களுக்கும் யோகம் வரும். எமது பௌர்ணமி தின நல் வாழ்த்துக்கள். இன்று நாம் பேச இருப்பது யோக ஆசனம். யோகம் வரும் நிலை. யோகத்தை பற்றி பேச இருந்தாலும் யோகத்தின் 8 நிலைகளில் நாம் இன்று பார்ப்ப இருப்பது யோக ஆசனம். ஆசனம் என்பது அந்த ஒவ்வொரு நிலைகள். ஒரு ஆசனம் செய்யும் போது உடம்பு என்னவாறு இருக்க வேணும், மூச்சு எப்படி இருக்க வேணும், மனசு எங்கே இருக்கணும் என்ற நிலையில் தான் எங்களுடைய யோக ஆசனங்கள் அமைந்திருக்கின்றன. முதலாவதாக நாங்கள் சிறுவர்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால், உடம்பு எவ்வாறு வளையுது, முன்னுக்கு வளையுதா பின்பக்கமாக வளையுதா என்பதை பொறுத்தும் எங்களுடைய மனம் எந்த திசையில் செல்லுகிறதென்றை அவதானிக்கலாம். ஆம், நாம் உடம்பை முள்ளந்தண்டை பின்னுக்கு வளைக்கும் போது எங்களுடைய தைரிய வீரிய சக்திகள் அதிகரிக்கக்கூடிய நிலை காணப்படுது. அதே மாதிரி உடம்பு முன்னுக்கு வளையும் போது, உதாரணமாக பாதகஸ்தாசனாவில் உடம்பை நாங்கள் முன்னுக்கு வளைந்து பூமியை பார்க்கும்போது உடம்புல தைரியம், தன்னம்பிக்கை, பொறுமை ஒரு பொறுமைத்தன்மை கூடக்கூடிய நிலை இருக்குது.
ஆசனங்கள் யோகம் என்பது கட்டாயம் வந்து எல்லா நிலைகளையும் 8 நிலைகளையும் செய்ய முடிந்தாலும் என்னுடைய யௌவீக இல்லற வாழ்க்கையில் வந்து யோகா என்ற நிலையை பார்த்தாலும் யோக ஆசனம் என்பதும் ஒரு தியான நிலையை கொண்டு செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. நாம் இந்த யோக ஆசன நிலையில் ஆசனங்கள் மூலமும் இறைவனை அடையலாம் என்ற சித்தர்களின் வாக்குகளுக்கு அமைய உடலை வளைத்து இறைவனையோ முத்தியோ சேரக்கூடிய நிலையும் ஒரு வகையான நிலை காணப்படுகிறது. அதாவது உடம்பை வளைத்து இறைவனை அடைதல் கத யோக பயிற்சிகள் மூலமும் நாம் இறைவனை வந்து அடையக்கூடிய சாத்தியமும் எங்களோட மனதையும் எங்களோட உடம்பினுடைய தைரியத்தையும் கூட்டக்கூடிய ஒரு நிலையும் காணப்படுகிறது. கட்டாயம் நாங்கள் வந்து யோகத்தின் கடைசி நிலைக்கு யமம், நியமம், ஆசனம், பிரணயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி என்ற நிலையில பின்னுக்கு 5 நிலைகளை விட்டு பார்த்தாலும் முன்னுக்குள்ள 3 நிலைகள் யமம், நியமம், ஆசனம் இந்த நிலைகளையும் நாங்கள் வந்து இறைவனையோ எங்களுடைய நோக்கம் என்னவோ என்பதை அடையக்கூடிய நிலையும் இருக்குது. அதை வந்து சொல்லுவார்கள் கத யோகம் என்று சொல்லி. கத என்றா சூரிய, த என்றா சந்திர, அதாவது சூரிய சந்திரன் மூலம், அதாவது எங்களுடைய வலது மூக்கினால் ஓடுற சூரியக்கலையும் இடது மூக்கினால் ஓடுற சந்திரக்கலையையும் கட்டுப்படுத்தி, அதாவது எங்களுடைய ஞானேந்திரியங்களை கட்டுப்படுத்தி பஞ்சபுலங்கள் எங்கள் நிலைக்குள் அடைக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து யோகத்தில் காணப்படுகிறது. கட்டாயம் எங்களுக்கு ஒரு சிந்தனை வருகிறது, ஏதாவது வந்து எங்களோட நோக்கத்தை விட்டு சிந்தனை தடுமாறுன்னு சொன்னால் எங்களுடைய பயிற்சிகள் வந்து அதாவது வந்து வேகமான யோக பயிற்சிகள் காணப்படுகிறது. அதாவது யோகமாக வந்து வேகமாக செய்கிறது, அந்த பவ யோகான்னு சொல்லுவாங்க. அந்த யோகத்தை வேகமாக செய்ய 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 உடம்பு வந்து அப்படியே மனசு வந்து உடம்புல படியும் போது அடுத்த நிலை வந்து மனசு வந்து ஒரு நிலைப்பட பார்க்கும். மனசு ஒரு நிலைப்படும் போது எங்களுடைய சூரிய சந்திரன் கலையினுடைய மூச்சு வந்து சமநிலை விரப்பாகும். இன்றைய போயாதின நிகழ்வில் எங்களை ஓடக்கூடிய மூச்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் இடது பக்கம் என்பது சந்திரக்கலை வந்து நல்லா நீங்கள் வந்து யாராவது வந்து இன்றைக்கு வந்து பௌர்ணமி நாளிலே வந்து உங்களுடைய இடது பக்க மூச்சை வந்து ஒருக்கா 3 தடவை மூச்சு எடுத்து அதே மாதிரி வலது பக்கம் 3 தடவை மூச்சு எடுத்து விட்டு பாருங்கள் எந்த பக்கம் கூட வேலை செய்யுதுன்னு சொல்லி. கட்டாயம் வந்து உங்களுடைய இடப்பக்கமான மூச்சு வந்து வேலை செய்யும். அப்போது உங்களுடைய உடம்புல வந்து தேக ஆரோக்கியம் கூடுமென்ற நிலை வந்து முதலைய யோக சாஸ்திர நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி திங்கள், புதன், வெள்ளி, சனி, ஞாயிறு பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து எங்களுடைய சந்திரக்கலை வந்து நல்லா வேலை செய்யக்கூடிய நிலை இருக்கும். அதாவது நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொன்னால் விடிய பிரம முகூர்த்த டைமோ அல்லது 6 மணிக்கு வந்து உங்களுடைய மூச்சை வந்து கட்டாயம் எழும்பி அவதானிச்சு பாருங்கள் எந்த பக்கமாக மூச்சு வருது அல்லது எதில் வந்து அடைப்பு இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மூச்சை நீங்களே ஒப்பிட்டு கணக்கிட்டு பார்க்கலாம். அதாவது சித்தர்கள் வந்து முதல் ஆதி காலங்களில் வந்து காடுகள்லையும் குகையிலும் வாழ்ந்தபடியாக அவங்களுக்கு வந்து குளிர், வெப்பம் எல்லாத்துக்கும் வந்து அது இயற்கையின் சீற்றத்துக்கு வந்து தங்கள் உடம்பையும் மனசையும் தாக்குப்பிடிக்கக்கூடிய நிலைக்காகத்தான் என்னுடைய யோகம் உருவாக்கப்பட்டாலும் இப்போதைய வாழ்க்கைக்கு வந்து யோகம் வந்து வேறு நிலைகளில் வந்து அதாவது வந்து விருத்தி அடைந்து விட்டது. சித்தர்களுடைய வாக்குக்கு அமைய யோகம் என்பது இறையோ முத்தியோ சமாதியோ சேர்ற நிலையா அமைகிறது. சித்தர்கள் வந்து யோகத்தை வந்து இறைநிலையை அடையத்துக்கு உருவாக்கப்பட்டாலும் இன்றைய இல்லற யௌவீக வாழ்க்கையில் வந்து யோகம் வந்து அவரவருடைய தேவைக்காக பூர்த்தி செய்யப்பட்ட நிலைகள் காணப்படுகிறது. முதலாவது நிலையாக வந்து இல்லற வாழ்க்கையில் வந்து ஒரு கணவன் மனைவி வந்து எவ்வாறு சந்தோஷமாக இருப்பது அல்லது தங்களுடைய மனதை எவ்வாறு கட்டுப்படுத்தி தங்களுடைய நோக்கத்தை அடைவது அல்லது இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டு எவ்வாறு துறவர வாழ்க்கைக்கு செல்வது என்ற நிலையில் வந்து காணப்படுது யோகம். அதாவது நாங்கள் உதாரணமாக பார்த்தோம்னு சொன்னால் படுத்திருந்து செய்யக்கூடிய வந்து புஜங்காசனா அல்லது சர்ப்பாசனா சலபாசனாவர்களை பார்க்கக்கூடிய வந்து அது வந்து இல்லற நாட்டத்தை வந்து தூண்டக்கூடிய ஆசனாவாக காணப்படும். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லறத்தில் வந்து ஆக்களை வந்து நாட்டத்தை கூட்டும். அதே மாதிரி பத்மாசன் சித்தாசனங்களை சில யோனி சித்தாசன் பத்மாசனங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து துறவர வாழ்க்கையை வந்து துறவரத்துக்கு இழுத்து செல்லக்கூடிய நிலைகள் காணப்படுது. இப்போதைய யோகா வந்து உங்களுடைய சுய முயற்சிக்கும் சுய தேவைக்கும் உருவாக்கப்பட்டாலும் சில ஆசனங்கள் வந்து இல்லற வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு தவிக்கப்படக்கூடிய ஆசனங்கள் வந்து உதாரணம் பார்த்தீங்கன்னா சித்த ஆசனா என்பது வந்து இடது காலை வந்து இப்படியே மடித்து வலது காலை இப்படி அதுக்கு மேலே வைக்கிற ஒரு நிலை. இந்த ஆசனம் வந்து இல்லற வாழ்க்கையில் வந்து நாட்டத்தை வந்து குறைச்சி ஒரு துறவர வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய ஆசனம் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய இடது கால் குதி வந்து உங்களுடைய மூலாதாரத்துக்குள்ளேயும் அல்லது மலவாய்க்கு தொட்ட மாதிரி இருக்க வேணும். மற்ற கால் வந்து அதனோடு சேர்ந்து உங்களோட உறுப்பை வந்து
சேர்த்த மாதிரி அமர்த்தின மாதிரி இருக்க வேணும். இந்த ஆசனம் செய்யும் போது நீங்கள் வந்து இல்லற வாழ்க்கையிலிருந்து உங்கள் துறவரத்துக்கு செல்லக்கூடிய இந்த ஆசனாவை செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துறவரத்துக்கு மன அமைதிக்கு விட்டு சொல்லக்கூடிய சிறந்த ஒரு ஆசனாவாக காணப்படுகிறது. உடலுக்குள் உள்நுழைகின்ற மூச்சு காற்று உடலை விட்டு வெளியேறும் வரையிலும் தான் மனித வாழ்க்கை. இதிலே மூச்சு பற்றி நாம் நிச்சயம் தெரிந்தாக வேண்டும். மூச்சை பற்றி எதை தெரிந்து கொள்வது? அதுதான் இயல்பாக விடப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதாக நீங்கள் நினைக்கக்கூடும். அப்படி அல்ல. மூச்சை சரிவர நாங்கள் ஒரு ஒழுங்குமுறைப்படி மூச்சை விடுகின்ற போது மனித ஆயுட்காலம் கூடுகின்றது என்பதாக மூச்சு தொடர்பான விற்பனர்கள் கூறுகின்றார்கள். இது எப்படி? அதைத்தான் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். ரசவாதம் நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் என் சுவாச காற்றை. வசந்தம் டிவியின் ரசவாதம் நிகழ்ச்சியின் என் சுவாச காற்றை நிகழ்ச்சி கூடாக வாழும் கலை அமைப்பு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இப்போ நாம் பிராணாயாமாவை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். பிராணாயாமா அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். பிராணா அப்படின்னா நுட்பமான உயிர் சக்தி, அயமா அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு நியதி கூடாக உட்செலுத்தும் விதம். ஸோ பிராணாயாமா அப்படின்னா நம்மளுடைய மூச்சு மூலமாக பிராண சக்தியை நம்ம உடலுக்கூடாக ஒரு கட்டுப்பாடு நியதி கூடாக உட்செலுத்தி கொள்வது. ஸோ இந்த பிராணாயாமா எதுக்காக நமக்கு அவசியம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம். நம்மளுடைய மூச்சு மூலமாகத்தான் அதிகமான கழிவுகளை நாம் வெளியேற்றோம். 90% கழிவு நம்ம மூச்சு மூலமாகத்தான் வெளியேறும். இந்த மூச்சு மூலமாக அதிகமாக கழிவை வெளியேற்றினாலும் துரதிருஷ்டவசமாக ஒரு 18 வயசுக்கு மேலே நம்மளுடைய நுரையீரலில் வெறும் 30-40% தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 30-40% நுரையீரலை பயன்படுத்துகிற மூலமாக நம்மளுடைய முழுமையான கழிவுகளை வெளியேற்ற முடியாது. ஸோ முழுமையாக நம்மளுடைய உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றி நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு பிராணாயாமா அவசியமாக இருக்குது. நம்மளுடைய மனதை கையாளுவதற்கும் இந்த பிராணாயாமா மிக முக்கியமாக உதவி செய்யுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மனதை கையாளுறது நம்மளுக்கு மிகப்பெரிய சிக்கல். எப்படின்னா, ஒன்று நடந்து முடிஞ்சதில் இருக்குது அல்லது நடக்க போகிறதுல இருக்குது. எப்போவுமே நம்ம நடந்து முடிஞ்சதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் ஒன்று கவலைப்படுவோம் அல்லது கோவப்பட்டுக்கொள்ளும். இந்த நடந்து முடிஞ்சதில் இருக்கும்போது நம்மளுடைய நரம்பு களம் ஒரு அழுத்தத்திலேயே இருக்குது. அதே போல் நம்ம எப்போல்லாம் நடக்க போகிறத பற்றி சிந்திக்கிறோமோ அப்போல்லாம் நம்மளை அறியாமலே ஒரு பதட்டம், ஒரு டென்ஷன் அல்லது ஒரு பயத்தோடு இருக்குது. ஸோ இந்த நடந்து முடிஞ்சதுக்கும் நடக்க போகிறதுக்கும் இடையில் நம்மளுடைய மனசு ஒரு பெண்டுலம் போல் அசைஞ்சிட்ருக்கு. இந்த அசைஞ்சிட்டு இருக்கிற மனசு எப்போ நிகழ்காலத்தில் இருக்குதோ அப்போ அமைதியாக இருக்கு. வைத்தியர்கள்ட்ட கேட்டோம்னா எது மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, எப்போல்லாம் நம்மளுடைய மனசு நிகழ்காலத்தில் இருக்கோ அப்போல்லாம் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ நம்மளுடைய மனசை நிகழ்காலத்துக்கு கொண்டு வர இந்த மூச்சு நமக்கு அவசியமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தா, நம்ம பிறக்கும் போது முதலாக செய்த செயல் என்னன்னு சொன்னீங்கன்னா அது நம்ம மூச்சை உள்ளெடுக்கிறது தான். கடைசியாக செய்கிறது இந்த மூச்சை வெளியே விடுறது. இந்த இரண்டுக்கும் நடுவே நம்ம எடுத்துக்கொள்கிற ஒவ்வொரு மூச்சுமே புதுசாக நிகழ்காலத்தில் எடுத்துக்கொள்கிறோம். இந்த எடுத்து வர ஒவ்வொரு மூச்சுமே நம்மளுடைய மனதை நிகழ்காலத்துக்கு கொண்டு வரக்கூடியது. மனசு நிகழ்காலத்துக்கு கொண்டு வர மூச்சில் கவனம் செலுத்தி எடுத்துக்கொள்கிற இந்த பயிற்சிகள் எல்லாமே, இந்த பிராணாயாமா எல்லாமே நம்ம மனசை நிகழ்காலத்துக்கு கொண்டு வர உதவியாக இருக்குது. நம்ம உணர்ச்சிகளுக்கும் மனசுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. எப்போல்லாம் நம்மளுடைய உணர்ச்சிகள் மாறுதோ அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்த மாதிரி இருந்தால் நம்மளுடைய மூச்சு, நம்மளுடைய உடல் மாறிக்கொண்டே இருக்குது. நீங்கள் கோபப்படும் போது மனசு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூச்சு ரொம்ப படபடப்பாக இருக்கும். நம்மளுடைய உடல் ரத்தோட்டம் ரொம்ப அதிகமாகி ரொம்ப சூடாக இருக்கும். அதே போல் நம்ம ரொம்ப பயமாக இருக்கும்போது மூச்சை கவனித்து பார்த்தா உள்ளே வந்து வெளியே போகிற மூச்சுக்கு இடையில் ஒரு நடுக்கம் இருக்கும். உடல் நடுங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ரொம்ப கவலையாக இருக்கும்போது பார்த்தோம்னா ரொம்ப நீண்ட மெல்லிய மூச்சு
வெளியே விடும்போது ரொம்ப ஆழமாக பெரிய மூச்சாக வெளியே விடுவோம். அந்த நேரம் உடம்பு ரொம்ப பாரமாக கனமாக இருக்கிறதா உணர்வோம். ஸோ உணர்ச்சி மாறும்போது உடல் மாறுது, அதுக்கேற்றா போல் மூச்சு மாறுது. இது ஒரு வழி பாதையாகவே இருக்குது. அதுக்காக நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது எப்படியெல்லாம் மூச்சு எடுத்து விட்டோமோ அப்படி நம்ம சாதாரணமாக எடுத்து விட முடியாது இல்லையா? சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம அறியாமலே ரொம்ப நீண்ட மெல்லிய மூச்சு எடுத்து விடுவோம். அந்த நேரத்தில் உடம்பு ரொம்ப பாரம் இல்லாமல் ரொம்ப இலகுவாக இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு உள்ளே வந்து போகிற மூச்சினுடைய அவதானமே இருக்காது. ஸோ எடுத்து வர்ற இந்த ஒவ்வொரு மூச்சுமே நீண்ட மெல்லிய மூச்சாக இருக்க வேணுமா இருந்தால் நம்ம அதுக்கு சில மூச்சு பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். வாழும் கலை பயிற்சியில் உள்ள சுதர்சன கிரியா அப்படின்ற மூச்சு பயிற்சி மூலமாக இந்த ஒரு வழி பாதையாக இருக்கிற இந்த சுவாசத்தினுடைய செயற்பாடை நம்ம இருவழி பாதையாக மாற்றலாம். அதை பிரெத் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் பேர் சூட்டியிருக்காங்க, விஞ்ஞான மூச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படி அதெல்லாம் உதவியாக இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இன்னும் அறிந்து கொள்ளலாம். நம்ம அதுக்கு முன்னாடி எந்த நேரத்துலையும் நமக்கு ஒரு பதட்டமாக, ஒரு அமைதி இல்லாமல், இல்லை உணர்ச்சி மாறும்போது ரொம்ப மூச்சோடு உடலும் மாறிக்கொண்டிருக்கும் போதெல்லாம் நம்மளுடைய மனதை அமைதிப்படுத்த செய்யக்கூடிய ஒரு பயிற்சி நாடி சோதன் பிராணாயாமா அல்லது ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங் டெக்னிக். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போது சொல்லிக் கொடுக்குறேன். அதை நம்ம பண்ணிவிட்டு 5 தொடக்கம் 9 சுற்றுக்கள் நம்ம பண்ணிக்கலாம். நாடி சோதன் பிராணாயாமா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நம்ம இடது கை கட்ட விரல் சுட்டு விரல் பட்டும் படாமலும் வச்சு மீதி இருக்கிற 3 விரல்களும் நீட்டி மெதுவாக தொடை மேலே ஓய்வாக வச்சுக்கலாம். நம்மளுடைய வலது கையில் மோதிர விரல் சின்ன விரல் சேர்த்து நடுவிரல் சுட்டு விரல் சேர்த்து கட்ட விரல் வேறையாக வச்சு முதல்ல கட்ட விரலால் வலது நாசி துவாரத்தை அடைக்கக்கூடியவாறு, மோதிர விரலால் இடது நாசி துவாரத்தை அடைக்கக்கூடியவாறு, நடுவிரல் அல்லது சுட்டு விரல் நெற்றி பொட்டை பட்டும் படாமலும் வச்சுக்கொள்கிறோம். முதல்ல சுவாசம் ஒன்று உள்ளெழுத்து கட்ட விரலால் வலது நாசி துவாரத்தை அடைத்து கொண்டே இடது நாசி துவாரம் வழியாக மூச்சை வெளியே விடுறோம். மூச்சு முழுவதும் வெளிவிட்ட பின் வெளிவிட்ட பக்கத்தாலேயே மூச்சை உள்ளெடுத்து மோதிர விரலால் இடது நாசி துவாரத்தை அடைத்து கட்ட விரலை வெளியெடுத்து வலது நாசி துவாரம் வழியாக மூச்சு வெளியே விடுறோம். வெளிவிட்ட பக்கத்தால் மூச்சு உள்ள, கட்ட விரலால் அந்த நாசி துவாரத்தை அடைத்து இடது நாசி துவாரம் வழியாக மூச்சு வெளியே, வெளிவிட்ட பக்கத்தால் மீண்டும் மூச்சு உள்ளெழுத்து மோதிர விரலால் இடது நாசி துவாரத்தை அடைச்சு வலது நாசி துவாரம் வழியாக மூச்சு வெளியே விடுறோம். மீண்டும் வெளிவிட்ட பக்கத்தால் மூச்சு உள்ளே, அந்த பகுதியை அடைத்து எதிர்ப்பக்கமாக வெளியே. எப்போ 9 சுற்றுக்கள் முடியுதோ இடது பக்கமாக மூச்சு முழுவதும் வெளிவிட்ட பின் மெதுவாக கைகளை பிரித்து தொட மேலே வச்சுக்கொள்ளலாம். உள்ளங்கை ஆகாயத்தை நோக்கி 2 நாசி துவாரங்களுக்கூடாகவும் உள்வந்து வெளி செல்லும் சுவாசத்தில் கவனம் செலுத்தி நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். ஓய்வாக 2 நாசி துவாரங்களுக்கூடாகவும் மூச்சு வந்து போகிறத நம்ம அவதானித்து நன்றாக ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த மூச்சு பயிற்சி எந்த நேரத்திலையும் எப்போதும் நம்ம எல்லாருமே பண்ணிக்கொள்ளக்கூடிய பயிற்சி. இதை நம்ம வீட்டில் தொடர்ந்து எப்போ வேணாலும் செய்து கொள்வது மூலமாக நம்மளுடைய மனதையும் மூச்சையும் உடலையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே. இன்று நாம் 4 முத்திரைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சியில் தூய்மைப்படுத்தும் முத்திரையை பற்றி ஓரளவுக்கு விளக்கமாக உங்களுக்கு கூறியிருந்தோம். இன்னும் அந்த தூய்மைப்படுத்துகிற முத்திரையை பற்றி கூற இருக்கின்றோம். இருந்தாலும் இன்று நாங்கள் உங்களுக்கு 4 முத்திரைகளை முக்கியமாக அறிமுகப்படுத்துறதுக்கு இருக்கின்றோம். தூய்மைப்படுத்தும் முத்திரையை ஒரு அமாவாசை திதியில் ஆரம்பிக்க வேணும் என்று சொல்லி கூறியிருந்தோம். அதை நீங்கள்
அந்த திதியில் ஆரம்பித்து கடைப்பிடிப்பீர்களாக இருந்தால் அந்த தூய்மைப்படுத்துகிற முத்திரையினுடைய பூரணமான பலனை நீங்கள் அடைவீர்கள். அது மாத்திரமின்றி அதிலும் உங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் சில விவரங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த தூய்மைப்படுத்துகிற முத்திரையை செய்து அந்த தூய்மைப்படுத்துகிற முத்திரையினுடைய முழு பலனையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய முத்திரைகளை நீங்கள் செய்வீர்களேயானால் ஆரோக்கியமாக வாழலாம், ஆனந்தமாக வாழலாம், ஆன்மீகமாக வாழலாம், பொருளாதார மேம்பாட்டுடன் நீங்கள் மகாலட்சுமி கடாட்சத்துடனும் வாழலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம் உங்களுக்கு இந்த முத்திரைகளெல்லாம் மூதாதையர்கள், அதாவது பாட்டன், பாட்டி, தாத்தா இந்த மாதிரியான மூதாதையர்கள் தான் கண்டுபிடித்து கொடுத்தார்கள் என்று சொல்லி உங்களுக்கு கூறியிருந்தோம். அதாவது இன்னும் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி சொல்லணுமாக இருந்தால் சடை வளர்த்தவங்க, குடும்பி வச்சவங்க, பட்டை போட்டவங்க, கொட்டை போட்டவங்க, நடுக்காட்டில் தவம் செய்து தூங்கினவங்க, இந்த மாதிரியான மூதாதையர்கள் எல்லாம் எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்த விஷயந்தான் இந்த முத்திரை. இது ஒரு அற்புதமான ஒரு பலன்களை நமக்கு எளிமையாக வழங்கக்கூடியது, மிக எளிமையானது, அதனுடைய பலன் பலமானது என்று கூறியிருந்தோம். இந்த வகையில் பார்க்கும்போது அத்தியாவசியமான முத்திரைகள் என்று சில முத்திரைகள் வாழ்க்கைக்கு தேவையானது இருக்கின்றது. அது மாத்திரம் இல்லாமல் எல்லா விதமான நோய்களையும் தீர்க்கக்கூடிய முத்திரைகளும் இருக்கிறது, எல்லா விதமான எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதற்கு முத்திரைகள் இருக்கிறது என்று பல விளக்கங்கள் கடந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கூறியிருக்கின்றோம். இன்று நாம் தூய்மைப்படுத்துகிற முத்திரையை செய்து முடித்தவர்கள் அடுத்து செய்ய வேண்டிய 4 முத்திரைகள், முக்கியமான முத்திரைகளை உங்களுக்கு கூறுகின்றோம். கவனமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை அவதானித்து அந்த பயிற்சிகளை செய்து ஆயுள் ஆரோக்கியத்துடன், நீளாயுள் நிற செல்வத்துடனும், மகாலட்சுமி கடாட்சத்துடனும் வாழ உங்களை ஆசீர்வதிக்கின்றோம். இன்று அடுத்து நாம் உங்களுக்கு கூற போகிற முத்திரை ஒன்று சமான வாயு முத்திரை என்று சொல்லக்கூடிய ஒரு முத்திரை. அந்த முத்திரை பஞ்சபூதங்களையும் எங்களுடைய உடம்பில் சமநிலைப்படுத்தும். இந்த முத்திரையை நீங்கள் மிக அவதானமாக இப்போ நாம் செய்து காட்டுகிறோம், பாருங்கள். சமான வாயு முத்திரைக்கு இந்த 5 விரல்களையும் ஒன்றாக குவிக்கணும். இந்த மாதிரி இந்த முத்திரைக்கு பேர் சமான வாயு முத்திரை. இந்த முத்திரையை இப்போ நான் இந்த மாதிரி ஆசனத்தில் அமர்ந்திருந்து நீங்கள் சப்பானி கொட்டி கொண்டிருந்து செய்வதாக இருந்தால் இந்த 2 முழங்காலையும் இந்த முத்திரம் ஆகாயத்தை பார்த்தபடி இந்த விரல்கள் இருக்கக்கூடிய மாதிரிக்கு இந்த முத்திரையை நீங்கள் 15 நிமிஷம் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு உடம்பில் பஞ்சபூதங்களும் சமநிலைப்படும். இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு. இது சமான வாயு முத்திரை. அடுத்து நாம் உங்களுக்கு கூறக்கூடிய ஒரு முத்திரை ஒன்று. இந்த சமான வாயுவினுடைய முத்திரையினுடைய முழு பலனையும் அடைவதற்கு இந்த சமான வாயு முத்திரை முதல்ல செய்ய வேண்டிய முத்திரை எதன்றதை பார்ப்போம். அந்த முத்திரை பங்கஜ முத்திரை என்று சொல்லுவாங்க. பங்கஜம் என்ற வடமொழியினுடைய தமிழ் சொல்லு தாமரை. தாமரை பூவை எப்படி நாங்கள் விரித்தால் எப்படி இருக்குமோ அதே போல் இந்த அளவுக்கு நம்மளோட முகத்துக்கு கிட்ட கையை உயர்த்தி இந்த மாதிரி விரல்களை வச்சால் ஒரு தாமரை பூ விரிந்து இருக்கிறது போல இருக்கும் இந்த முத்திரை. இந்த முத்திரையை நீங்கள் சமான வாயு முத்திரை செய்வதற்கு முதல் செய்ய வேண்டும். அப்படி செய்வீர்களானால் சமான வாயுவினுடைய 100% பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். இதுதான் பங்கஜ முத்திரை. தமிழில் வேணுமென்னா நீங்கள் தாமரை முத்திரை என்று சொல்லி குறித்து கொள்ளலாம். இந்த மாதிரி வைத்து 10 விரல்களையும் நீங்கள் கண்களால் பார்த்து பிறகு கண்களை மூடி நீங்கள் தியானம் செய்யலாம். இது பங்கஜ முத்திரை. அடுத்து நாம் உங்களுக்கு கூறக்கூடிய முத்திரை சின் முத்திரை என்று சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்த சின் முத்திரை. ஆள்காட்டி விரலையும் பெருவிரலையும் ஒன்றாக சேர்த்து மற்ற 3 விரல்களையும் நீளமாக இருக்க வேணும். இது சின் முத்திரை. இது இந்த நிலையில் செய்யலாம். அடுத்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முத்திரை உண்டு. நீங்கள் ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தோம், இந்த முத்திரைகள் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கோ குறிப்பிட்ட இனத்துக்கோ உரியது அல்ல. இது உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது என்று சொல்லி ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களுடைய வழிபாட்டு முறையின் ஊடாக அந்த வழிபாட்டிலிருந்து அந்த சக்திகளை பெறுவதற்காக செய்யக்கூடிய ஒரு முத்திரையை உங்களுக்கு நாம் கூறுகின்றோம். அந்த முத்திரைக்கு பேர் திரிலோக மோகினி முத்திரை. இந்த மாதிரிக்கு நீங்கள் கையை 4 விரல்களையும் மடக்கி இந்த பெருவிரல்
ஆகாயத்தை பார்த்து கொண்டு இருக்கணும். நீங்கள் இப்போ இந்து மதமாக இருந்தால் அதில் பல தெய்வங்கள் இருக்குது. விநாயகர், முருகன், அம்பாள், சிவன், ஆஞ்சநேயர் என்று சொல்லி நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ அந்த தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுக்கிரகடாட்சம் உங்களுக்கு கிடைக்க வேணும் என்று சொல்லி வேண்டி நீங்கள் இந்த முத்திரையில் உங்களுக்கு தெரிந்த வழிபாட்டு முறைகள், தேவாரங்களாக இருக்கலாம், மந்திரங்களாக இருக்கலாம், அல்லது என்னவாக இருக்கலாம், உங்களுக்கு எது அந்த தெய்வத்துக்கு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் வழிபாடில் ஈடுபடுகிறீர்களோ அதை நீங்கள் இந்த முத்திரையை வைத்துக்கொண்டு ஈடுபட்டால் அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் 100% உங்களுக்கு கிடைக்கும். சரி, நீங்கள் கிறிஸ்தவ மதமாக இருந்தால் அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம். இஸ்லாமிய மதமாக இருந்தால் அந்த அல்லாவை நோக்கி நீங்கள் இந்த முத்திரையை செய்யலாம். பௌத்த மதமாக இருந்தால் புத்த பெருமானை வேண்டி இந்த முத்திரையை செய்தால் புத்த பெருமானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். ஆகவே ஜாதி மத பேதம் இல்லாத இந்த முத்திரைகள் உலகவாழ் மக்கள் அனைவருக்கும் சொந்தம். அந்த வகையில் தெய்வங்களுடைய அனுக்கிரகம், இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெறுகிறதுக்கு உண்டான முத்திரை இந்த முத்திரை. இதை இந்த மாதிரி நான் செய்து காட்டுவது போல் நீங்கள் வச்சுக்கொண்டு கண்களை மூடி தியானம் பண்ணலாம். இப்படி செய்வீர்களானால் நீங்கள் வழிபடுகிற தெய்வங்கள், அதாவது இந்துக்கள் குல தெய்வம் என்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு குல தெய்வங்கள் இருக்கும். அந்த குல தெய்வத்தினுடைய பரிபூர்ண அனுக்கிரகடாட்சம் இல்லாவிட்டால் இந்துக்களுக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். அப்போ உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வலிமையாக இறுக்கி பிடிச்சு அந்த சக்தியினுடைய ஆசீர்வாதத்தை பெறணுமாக இருந்தால் இந்த முத்திரையை செய்து வாருங்கள். தினமும் உங்களுடைய வழிபாடு செய்யும் சுவாமி அறையில் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். அடுத்து மக்களுக்கு உண்டான பிரச்சனைகளில் முக்கியமாக நாங்கள் பார்த்தோம் ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் பெரும்பாலும் தலை தூக்கி நின்று மக்களை ஒரு சமநிலையற்ற சூழ்நிலைக்கு இழுத்து கொண்டிருக்கிற வருத்தம் சர்க்கரை நோய். இந்த சர்க்கரை நோய் நோய் அல்ல, இது ஒரு உடம்பை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் என்று குறிப்பிட்டிருந்தேன். இருந்தாலும் இது பரம்பரையாக இந்த நோய் இருக்கிறது, அதுக்கு நாங்கள் ஒரு இடம் குறித்திருக்கின்றோம். இருந்தாலும் தற்காலத்தில் இது ஆரோக்கியத்தை கடுமையாக பாதித்து கொண்டிருப்பதனால் உங்களுக்கு கூறியிருந்தோம் இந்த முத்திரை. இது அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறாங்களுக்கு தெரியும். அபான வாயு, அபான முத்திரை, இந்த முத்திரை. இந்த முத்திரை செய்து வருவீர்களானால் உங்களோட உடலில் சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அது குறையவும் மாட்டுது, கூடவும் மாட்டுது. இந்த முத்திரையை செய்து வார அதே நேரத்தில் நீங்களும் உங்களோட பழக்க வழக்கங்களை சரியான முறையில் கடைப்பிடிப்பீர்களானால் சர்க்கரை என்ற ஒரு நோய் உங்களுக்கு உருவாகாது. சர்க்கரை உடம்புக்கு தேவையான அளவு சுரக்கப்பட்டு கொண்டு இருக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். சரி, அடுத்து இந்த நோய்கள் எல்லாம் மக்களை தாக்குறதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது தற்கால சூழ்நிலையில் நிதி பிரச்சனை. அதாவது பணப்பற்றாக்குறை. இந்த பணப்பற்றாக்குறை ஏற்படும் போது நீங்கள் அரசு சார்பான நிறுவனங்கள், வங்கிகளில் கடன் எடுக்கிறீர்கள், அரசு சார்பற்ற தனி நிறுவனங்களில் கடன் எடுக்கிறீர்கள், அல்லாட்டி மக்களுக்குள்ள மக்கள் வாங்குறீங்கள். கடன் கொடுத்தோர் கடன் பட்டோர் என்று சொல்லி இரு பகுதிகள் உருவாகி இதனால் நீங்கள் மனச்சஞ்சலப்பட்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பெற்று கடன்களினாலேயே பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இந்த கடன்களை தீர்க்கிறதுக்கு கொண்டு ஒரு முத்திரை இருக்குது. அது கடன்களை தீர்க்கிறதுக்குன்னு சொல்லி அந்த முத்திரைக்கு நாங்கள் பேர் குறிப்பிட்டாலும் எல்லா விதமான கடன்களும் உங்களுக்கு தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அது இப்போது உங்களுக்கு எல்லா விதமான கடன்களும் என்று சொல்லி நான் குறிப்பிடும்போது உங்களுக்கு அதை விளக்கமாக கூற நேரம் போதாது. முக்கியமாக வாங்கின பணத்தை நம்ம திருப்பி கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம், ஆனால் அது முடியாமல் இருக்குது. ஏமாற்ற வேணுமென்ற எண்ணங்கள் இல்லை, அதை எப்படி தீர்க்கலாம், அப்போ இப்படி உங்களுக்கு பணம் வர வேணும் என்றதுக்கு சில முத்திரைகள் இருக்குது. அந்த முத்திரை சம்பந்தமாக உங்களுக்கு அடுத்த நிகழ்ச்சியில் மிக விளக்கமாக தூய்மைப்படுத்துகிற முத்திரைக்கு எவ்வாறு நாங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்தோமோ அதே போல் கடன்களை தீர்க்கிறதுக்கு உண்டான முத்திரைக்கு அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தால்தான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆகவே இந்த 4 முத்திரைகளையும் நீங்கள் பயிற்சியில் செய்து வாங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு கடன்களை தீர்க்கிற முத்திரையை விளக்கமாக கூறி உங்களுக்கு அந்த முத்திரையை நாம் செய்து காட்டுவோம். இந்த சின்முத்திரை கல்வி கற்கும் மாணவர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு முத்திரையை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கின்றேன். கல்வி கற்கும் மாணவர்களுக்கு அந்த முத்திரையை சொல்லுவார்கள் ஆக்னி முத்திரை என்று சொல்லி. மிக எளிமையாக செய்யலாம். இந்த முத்திரைக்கு பேர் ஆக்னி முத்திரை. இப்போது நான் இங்கே
செய்து காட்டுறது போல் நீங்கள் இந்த விரல்களை இப்படி இணைக்கவும். இவ்வாறு நீங்கள் 5 நிமிடங்கள் பயிற்சியை ஆரம்பித்து 15 நிமிடங்கள் வரை உங்களோட பயிற்சியை நீங்கள் கூட்டி சென்று தினமும் 15 நிமிடங்கள் உங்களுடைய குழந்தைகளை இந்த முத்திரையில் கண்களை மூடி இருக்கும்படி பயிற்சி கொடுப்பீர்களானால் உங்களுடைய குழந்தைகள் உயர்ந்த புள்ளிகள் பெற்று உயர்ந்த நிலை அடைவார்கள். இந்த முத்திரை மூளைக்கு பூரணமான ஒரு அமைதியை கொடுத்து மூளையில் இருக்கக்கூடிய அத்தனை நரம்புகளும் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அது மாத்திரம் இல்லாமல் 2 மூளையையும் செயல்பட வைக்கும். அதே நேரத்தில் ஞாபக சக்தியை கொடுக்கும். கல்வி கற்கும் மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை இல்லத்தில் படிக்க முதல் இந்த முத்திரை 5 நிமிடம் செய்து போட்டு படிப்பார்களே ஆனால் அவர்கள் அந்த படிக்கும் படிப்பு ஞாபகமாக மூளையில் பதியப்பட்டு அவர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது மாணவர்கள் மாத்திரமில்லாமல் அனைவரும் இந்த முத்திரையை செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், இன்னும் எத்தனையோ விதமான நோய்கள், தலை சுற்று, கண் எரிச்சல், மயக்கம் இதெல்லாம் இல்லாமல் போகும் இந்த முத்திரை. இன்னும் பல நன்மைகளை இந்த முத்திரை கொடுக்கும். அடுத்தடுத்து நம்ம இடையில் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் அந்த முத்திரையை உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது நாம் விருகிற பெரிய குறைபாடு என்னென்று சொன்னால் எப்படி உணவுகளை உண்ண வேணும், எந்த நேரத்தில் உண்ண வேணும் என்று தெரியாமல் நாங்கள் வாழ்கிறதுனால தான் எங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உருவாகிறது. உணவுகள் உண்ணும் முறைகளை சரியான முறையில் நாங்கள் தெரிந்து கொண்டு உண்பமே ஆனால் ஆரோக்கியமாக வாழலாம், நீள ஆயுளுடன் வாழலாம். சக மனிதர்களையும் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் பெற்ற ஆற்றல் அவர்களையும் திசை திருப்பி நல்ல முன்னேற்றம் அடைய வைக்கும். நாங்கள் உண்ணுற உணவை ஒழுங்கான முறையில் எப்படி உண்ண வேணுமென்றதை சரியாக தெரிந்து கொண்டு உண்போமே ஆனால் இந்த நன்மைகள் நிச்சயமாக ஏற்படும். வாழ்க வளமுடன். கற்றது கையளவு கல்லாதது கடலளவு அப்படின்னு சொல்வார்கள். ரசவாதம் நிகழ்ச்சியில் கற்க வேண்டிய பல விடயங்களுள் கடுகளவேனும் கற்றுக்கொண்டோம் என்ற திருப்தியில் இந்த மாத ரசவாத நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். அடுத்த மாதம் போயாதன சிறப்பு நிகழ்ச்சியான ரசவாதம் நிகழ்ச்சியில் இன்னும் பலவற்றை தெரிந்து கொள்வதற்காகவும் கற்பதற்காகவும் உங்களோடு நானும் காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்த மாத நிகழ்ச்சி வரையில் இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.